ஃப்ளவர்ஸ் அன்யான், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஃபர்ஸ்ட்டு சாரி டாப் ஜேகே மூவி போடாததுக்கு. ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ தட் என்னால் போட முடியல. இப்போது பிகாஸ் ஆஃப் யூ முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறமா அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் டாப் டே ஸ்டோரி சேனலில் வராது, சரியா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக டாப் ஜேகே மட்டும்தான் வரும். ஸோ டாப் டே ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க வில்லேஜ் ஸ்டைலுக்கு. யா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி 5K ஸ்பெஷல் வில்லேஜ் ஸ்டோரி. த நேம் பட்டணத்து மாப்பிள்ளை. ஸோ கண்டிப்பாக கலெக்டர் அண்ட் காதலன் மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறமா 5K ஆகிட்டோம். நம்மளோட கார்டன் இன்னும் பெருசாகணும். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் கிடையாது. இதுக்கப்புறமும் ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் மை கார்டன். ஓகேவா? ஹாப்பி 5K டு அவர் சேனல். ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இது மூவி கிடையாது, 1 ஷாட் 2 ஷாட் எப்படியோ போகும், போகிற புக்கில் போகும், சரியா? ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு அழகான வில்லேஜு. அந்த பச்சை பசேர்னு ஒரு பக்கம் பேர்ட்ஸ் கத்திட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு பாட்டி அப்படியே ரோட்டில் ஆடு மாடெல்லாம் அவுத்துட்டு போயிட்டுருக்காங்க, இந்த பக்கம் கோழி குஞ்செல்லாம் அப்படி அந்த ஒரு மாதிரி சினோரி அழகாக இருக்குது. ஸோ இப்போது அப்படியே பார்த்தோன்னா ஒரு வீடு, ரொம்ப பெரிய வீடும் இல்லை, ரொம்ப சின்ன வீடும் இல்லை, மீடியமாக ஒரு வீடு. ஸோ அங்கே ஒரு சவுண்ட் தான் கேட்குது வீட்டுக்கு வெளியே. ஆலன் ஆலன் ஆலன், இதோ வரேங்க. என்னாச்சு? இந்தா சந்தைக்கு போய் மாட்டை வச்சுட்டு வந்துட்டேன், இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, எடுத்து போய் கல்யாண செலவுக்கு ஆகும். சரிங்க. சாப்பாடு போய் கைகள் கிளம்பிட்டு வரேன். எடுத்து வைக்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அங்கே ஹோபியா அப்படியே ஆலன் கிட்ட சந்தைக்கு போய் விற்றுட்டு வந்த மாட்டோட பணத்தை அப்படியே கொடுத்துட்டு கொல்லை பக்கம் போகிறாரு. ஸோ இந்த பக்கம் ஆலனா அந்த காசை எண்ணி பார்த்துக்கிட்டே உள்ளே போக வெளியே தான் சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஏ ஆலன் இருக்கியா? ஆலன் 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 அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஆலன்கா, என்ன ஊர் திருவிழா வந்துடுச்சா? இப்போ தானே முடிஞ்சிச்சு, இவ்வளோ சவுண்டு? என்னாச்சு? எதுக்கு எல்லாம் என் வீட்டு மேலே நிற்கிறீங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆலன் பார்க்க அந்த ஊரே அவர் வீட்டு மேலே தான் நின்றுட்டுருக்கு. என்னாச்சு? எதுவும் வரிக்கேட்டு வந்திருக்கீங்களா? எனது வரிக்கேட்டு வந்திருக்கம்மா. இங்கே பாரு, பெற்று வச்சிருக்கேன் ஒன்று, அது என்ன பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? என்னாச்சு? எத்தனை பேரா இன்னைக்கு அப்படின்ட்டு ஆலனா ஒரு மாதிரி ஷபா அப்படி பார்க்குறான். ஏமா இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்லுவேன்? அக்கா மூக்காய் அக்கா, நீ அதை கேளுக்கா. உனக்கு என்னடி ஆச்சு? சந்தைக்கு போய் பருத்தி கடலை எல்லாம் வாங்கி போட்டிருந்தேன். அது மற்றாதுன்னு கத்திரிக்கண்ணு, மிளகா கண்ணு, தக்காளி கண்ணு எல்லாம் வாங்கி என் காட்டுக்குள்ளே நட்டு வச்சுருந்தேன். உனக்கே தெரியுமில்ல, தண்ணீர் அதை காட்டுக்குள்ளே அர்த்தத்தில் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆமாம், என் வீட்டு மாடு தண்ணி குடித்தா உன் மயனுக்கு என்ன, தண்ணி குடிக்காட்டி உன் மயனுக்கு என்ன? நான் பாட்டுக்கு காட்டுக்குள்ளே கட்டி போட்டிருந்ததை அவுத்து விட்டு அது என் காடு ஃபுல்லாக மிதிச்சு நான் வாங்கிட்டு வந்த செடி பூரா போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த மனுஷங்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் நான்? என்ன மாட்டை அவுத்து விட்டானா? 12 மணிக்கு மேலே மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்னு இப்போ அதை வளர்க்குற எனக்கு தெரியாதா? ஏதோ வேலைக்கு போய்விட்டேன், அந்த மாடு வெயிலில் கிடக்குதுன்னு சொல்லி உன் புல்லை அவுத்து விட்டு என் காடு மொத்தமாக போச்சு. ஏய், ஒழுங்கு மரியாதையா இப்போ நான் அந்த செடி வாங்கின காசையும் அது வளர்ந்ததுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துருக்குமோ அந்த காசையும் எனக்கு கொடுக்கல, அவ்வளோதான் உனக்கு. எவ்வளோ? கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படி ஒரு 5000 வரும். என்ன 5000மா? ஆமாம், இப்போ கொடுக்குறே இல்லை தலைவட்ட போவா? இல்லை இருந்தாங்க. என் புருஷன்காரன் நான் தனியாக இருக்கனே, நான் 4-10 வாத்து குஞ்சை வளர்த்தா என் கூட சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு தெரியுமேனு சொல்லி 15 வாத்து குஞ்சை மனுஷன் வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தான். சரி, புதிய இடமா இருக்குது, இப்போ திறந்து விட்டோம்னா கண்ணுக்கு தெரியாத திசைக்கு போயிடும்னு சொல்லி நானும் என் பஞ்சாரத்தை எடுத்து கமுத்து போட்டிருந்தேன். அதை நான் கமுத்து போட்டு கொடுமைப்படுத்தினா உன் பையனுக்கு என்ன? இல்லை கறி வெட்டி கறி குழம்பு வச்சா உன் பையனுக்கு என்ன? எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா அத்தனையும் திறந்து விட்டு எல்லாம் தெக்கு திசையாமல் தெரியாமல் ஓடி போயிடுச்சு. இப்போ நான் என் புருஷனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? 15 1 2 15 எவ்வளோ? 15 வாத்து கொஞ்சம் என்ன சும்மாவா? எடு 3000. 3000மா? கொடு இருந்தாங்க. ஏண்டா எடுபட்ட பயலே ஆலனு, புள்ளைய பெற்று கொடுக்க சொன்னா இந்த ஊருக்கே ஒரு தொல்லையை பெற்று கொடுத்துருக்குற.
உனக்கே தெரியும் வயசான காலத்தில் பிள்ளையெல்லாம் கஞ்சி ஊற்ற மாட்டேங்குதுங்க. நானே அந்த சின்னோண்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். கூலிக்கு போய் 5-10 சம்பாரித்து அத்தனை காசையும் வச்சு போன வாரம்தான் குடிசை வீடாக இருந்த என் வீட்டில் 4 ஓட்டை வாங்கி மேலே போட்டேன். அந்த 10 ரூபா பட்டம் பறந்து வந்து என் வீட்டு ஓட்டில் விழுந்துருச்சுன்னு அப்படியே ஏறி உடச்சி கீழே போட்டுட்டான். இப்போ என் வீடு போய் பாரு, அதுக்குள்ளே நான் மனுஷன் இருக்க முடியுமா? வயசான காலத்தில் நான் எங்கே போவேன்? உடச்சிட்டானோ. இந்தாங்க என்ன 5000 மட்டும் கொடுக்குற, அது ஓடு வாங்கின காசு. இப்போ நான் அத்தனையும் அள்ளி வெளியே போடணும்ல, உடஞ்சதெல்லாம். இன்னும் 2000 கொடு. இன்னும் 2000மா? ஆமாம் கொடு. இந்தாங்க. உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? இங்கே பாரு, இதுக்கப்புறமா உன் வீட்டில் அந்த மாடு இருந்துச்சு, அவள் தான் உனக்கு. என்ன மாடா? மாடு என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா? உனக்கே தெரியும், என் புருஷன் ஒரு வாத்தியார். ஆமாம், உங்கள் புருஷன் ஒரு வாத்தியார். ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கும்போது 1-2 அடி பிள்ளைங்கள அடிக்க தானே செய்வாங்க. ஆமாம், ஏன் நீ உன் பிள்ளைய பற்றி வளர்க்காமையா அடிக்காமையா வளர்த்த? இல்லை, அடிச்சுதான். பெற்றவங்க நம்மளே அடிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடிக்க தானே செய்வாங்க. ஆமாம், சைக்கிள் எடுத்து என் புருஷன் ஓட்டினார்னா சும்மா 8 ஊர் என் புருஷனை தான் பார்க்கும். அவ்வளோ அழகாக இருப்பாப்புல அந்த மனுஷன். சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அந்த காலையை நான் அவுத்து விட்டு அவர் பேக்கிலேயே பின்னாடியே போய் முட்டி அந்த மனுஷன் இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு. என்ன, காலையை முட்டிட்டானா? ஆமாம், முட்டை சொல்லி கொடுத்தே உன் புள்ள தான். ஆஸ்பத்திரி செலவை ஒழுங்காக கொடுத்துரு. இந்தாங்க. புள்ளைய வளர்க்க சொன்னால் எதையோ வளர்த்து வச்சிருக்கிறா. வாங்கடி போகலாம் அப்படின்ட்டு இப்போ வந்தவங்க எல்லாம் அப்படியே போகிறாங்க. ஆலன், சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? உள்ள வாங்க, எடுத்து வைக்கிறேன். என்னாச்சு ஆலன்? என்ன ஆச்சா? உன் புள்ள பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ அழிச்சாட்டியா பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டில். அவனை அடக்குவேன்னு எத்தனை தடவை சொல்கிறேன். என் பேச்சு எப்பாவது நீ கேட்குறியா? ஏன்னா என் புள்ளைய திட்டலாம் உனக்கு தூக்கமே வராது. சும்மா இருக்க முடியாமல் நான் தான் திட்டிகிட்டு இருக்கேன். என் கையை பற்றியா? எங்கே பணம்லாம்? ஒரு வீட்டில் போய் மாட்டை ஊற்று விட்டுறது என்ன, ஒரு வீட்டில் போய் ஓட்டை உடைக்கிறது என்ன, ஒரு வீட்டில் போய் மாங்காய் திருறதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவன் இப்போ வரைக்கும் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கான். அவன் மட்டும் பார்த்தாதுன்னு அந்த காளையை எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன், அந்த காளையை என்ன வைக்கணும்னு சொல்லி. என் பேச்சு யாராவது கேட்டிருக்கீங்க அந்த வீட்டில்? என்ன பேசுடா? நம்ம பிள்ளை எப்படியோ அதே மாதிரி தானே காளையனும். அப்புறம் என்ன, அவன் நம்ம பிள்ளையோட தோஸ்து, அவனை போய் வைக்க சொல்லிட்டு இருக்க? 2 பேரும் பண்ணுற அழிச்சாட்டே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ எங்கே அவன்? எங்கே அவடா? எனக்கு எப்படி தெரியும்? டேய் தயம், எங்கடா இருக்க? ஒரு வயல் தான் காட்டுறோம். அங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே நெல் இருக்குல்ல, அது அப்படியே பெருசாக வளர்ந்து நிற்குது. நடுவில் குட்டியாக வரப்பு இருக்கும். ஸோ அந்த வரப்பில் அப்படியே குடுன்னு துள்ளி குதிச்சு ஒரு பையன் ஓடிட்டுருக்கான். போகும்போதே லைக் அந்த நெல்லை அப்படியே கையில் உருகிக்கிட்டு அதை அப்படியே தூவி விடுறான். அங்கே இருக்க புறாவெல்லாம் சாப்பிடுது. இப்படியே போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை அப்படியே லைக் ஆட்டுறான். அந்த மரத்துலேருந்து பூவெல்லாம் அவன் மேலே கொட்டை. அப்படியே அந்த பூவை பார்த்து அழகாக ஷேக் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு குடுன்னு ஓடுறான். அங்கே ஒரு பெரிய சோளக்கொல்லை பொம்மை இருக்குது, அது தலையில் ஒரு பானை இருக்குது. அந்த பானை எடுத்து இவன் தலையில் அப்படியே போட்டுட்டு இப்போ அப்படியே என்னாச்சு? அங்கே பாரு, உன் பின்னாடி உங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா வலிக்குது. ஸோ இப்படியே லைக் வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே அந்த சேரில் லைக் இந்த மர சேர்லாம் இருக்கும்ல, அதில் அப்படியே ஹோபி உட்காந்துட்டு லைக் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே தாங்க ஒரு மாதிரி கையை காட்டிட்டு திருந்து முடிச்சிட்ருக்கான். கேட்க மாட்டேல்ல உன் பிள்ளை? எதுவுமே கேட்க மாட்டேல்ல? டேய் ஏற்கனவே அப்படி பண்ணுற? இதுக்கப்புறம் இப்படி பண்ண அவள் தான் உனக்கு வீட்டில் சோறு போட மாட்டேன். வீட்டில் சோறு போட மாட்டேன்? அதோ அங்கே தெருமுக்கில் இருக்கே கருப்பசாமி என்ன கடை, அங்கே காசு கொடுத்து புரோட்டா வாங்கி திங்க சொல்லுவல்ல?
அப்படிலாம் கிடையாது ஆலன். நீ கொடுக்குற செல்லத்தினால தான் உன் பிள்ளை இப்படி வந்து நின்றுருக்கான். தயான் அம்மா என்னடா பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணா? நான் ஒன்றும் பண்ணலையே. எதுவும் பண்ணலையா? இங்கே பாரு, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான். உன் அப்பா காலையில் 50,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறமா பார்க்குறேன் ஒரு பைசா இல்லை. ஏன்னா இன்னைக்கு 50,000 தான் வந்துச்சா? கோட்டி கழுத்து பார்த்தா 70,000 வந்திருக்கணுமே. 20,000 மிஸ் ஆயிடுச்சு. சே தப்பா கணக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பா கணக்கு போட்டேன்? எங்கே அந்த விளக்க போட்டேன்? ஆமாம்மா வேண்டாம், விட்டுரு. இப்போ அப்படியே தாங்கடுன்னு ஓட. ஸோ மாடிலேருந்து ஒரு பையன் கை ஃபுல்லாக அந்த துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே தாங்க போயிட்டு அந்த பையன் மேலே இடிக்க கையில் உள்ள துணியெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. கீழே இருந்த அந்த பெரிய தண்ணி சட்டிக்குள்ளே. ஐயோ ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். தருதலை பெத்த பொண்ணு தான் தருதலையாக போச்சு. இன்னொன்று பொறுப்பாக வேலை பார்த்துட்ருக்கு. அந்த பொறுப்பாக வேலை பார்க்குற பிள்ளை வேலை பார்க்க போறியா நீனு? அம்மா அது தெரியாமல் டிஸ்டம்மா. தெரியாமல் அடிச்சா? தெரிஞ்சு நடிப்பேன். ஒழுங்கா அத்தனையும் அழுட்டு போய் இப்போ அழைச்சிட்டு வர குளத்தில் போமா. ஒழுங்கு மரியாதையா துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளத்தில் அழைச்சிட்டு வா. போகிறேன். இல்லைம்மா நான் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வரியா? இப்படி நீ பண்ணதான் உன் தலையில் அவன் மிளகா அரைச்சிட்டு இருக்கான். போ அடுப்படிக்கு போயிட்டு அங்கே சமையல் வேலையை பாரு. சரிம்மா. அண்ணா தான் ரொம்ப நடிக்காத, வேணும் தானே கீழே போட்ட. என்னடா அப்படி சொல்கிற? அப்படிலாம் கிடையாது. சரி நான் துணிமணிப்பா அழுட்டு துவைச்சிட்டு வா. மா எனக்கு தேர்ததுண்ணா. எதுக்குடா? எத்தனைம்மா? இன்னைக்கு 25. என்ன 25? மா இன்னைக்கு தேதி 25. ஆமாம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னைக்கு தான் ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொன்னாங்க. மறந்துட்டியா? அடியாத்தி ஆமாம்ல, மறந்தே போட்டேன்டா. நான் போயிட்டு வந்துடுறேன். டே பார்த்து வரமா போ. நான் பார்த்துக்கிறேன் பார்த்து. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கையில் வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அவனோட ஒரு சைக்கிள் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டு ஒரு பிளேஸுக்கு போய்ட்டு ஸ்டாப் ஆகுறான். அண்ணா மணி என்ன தயாங்கு என்ன இவ்வளோட்டா வந்திருக்கா? இந்த அப்படி உன்னோட லெட்டர் மட்டும்தான் இங்கே சும்மா இருக்குது. வந்துருச்சா? ஏடா இது? சீக்கிரமே வீட்டில் கல்யாண சோறு போட போகிறோம், வந்துடுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு வைக்கிறேன். என்ன கல்யாண சோறா? யாருக்குடா? அண்ணாவுக்கு தான். பை அப்படின்ட்டு அந்த லெட்டரை வாங்கி வாயில் கடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த சைக்கிள் வேகமாக அழுத்திக்கிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். அப்படின்ட்டு இப்போ போயிட்டு தண்ணி நிறையா குடிக்கிறான். டே எங்கே ஃபோட்டோ வந்துருச்சா? வந்துருச்சு. நான் காமிக்க மாட்டேன். இந்திரா கூட்டுறா இங்கே. மாட்டேன். தயாங் நில்லு. மாட்டனே. ஆமாம் விழுந்துடாம பார்த்துமா. நீ இப்போ சமர தயாங் ஒழுங்கா கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு கையிலேருந்து பிக்சர் எடுத்துக்கிட்டு தயாங்க குடுன்னு ஓடி போயிடுறான். இந்திரா போயிட்டான்டா. ஜெமன் அம்மா உனக்கு பார்த்த மாப்பிள்ள தானே? ஆமாம். அவன் பாரு எவ்வளோ ஆர்வமாக இருக்கா. போடா போய் போட்டோ வாங்கி பாரு. இல்லைம்மா போடா, அவன் ஆத்தனைக்கு தான் போயிருப்பான். போய் வாங்கி பாரு. சரி. அப்புறம் பிடிச்சிருக்குதானே என்கிட்ட சொல்லு, பிடிக்கலனாலும் சொல்லு, பார்த்துக்கலாம். அடியாத்தி என் பிள்ளைக்கு வெக்கத்தை பாரேன். ஜிம்னு அப்போ சீக்கிரமே கல்யாண கலை வந்துடும் போல இருக்கு. இப்போவே மூஞ்செல்லாம் பிரகாசமாக இருக்கு. போம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்னா இப்போ அப்படியே வேகமாக வர்றான் ஆத்தங்கிற பக்கம். ஆக்சுவலாக இந்த ஃபேமிலியோட குட்டின்ற பார்த்தோன்னா நம்ம தான் சின்ன பையன், அதாவது வீட்டோட கடைக்குட்டி. மூத்த பையன் தான் ஜிமினை பார்த்துக்கிட்டோன்னா அந்த பிள்ளை ரொம்ப சாந்தமான அமைதியான குழந்தை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தயாங்கு ரொம்ப சுட்டி வாள். அங்கே ஆலனுக்கும் ஹோபிக்கும் இவங்களை சமாளிக்கிறது ஒரு வேலையாக போயிடுச்சு. ஸோ ஹோப் ஆலன் 2 பேரும் எங்களோட அம்மா அப்பா. ஓகேவா? சரி பார்த்துங்களில் பார்த்தோன்னா அப்படியே தேங்க உட்காந்துட்ருக்க. அவன் பக்கத்தில் வந்து ஜிமின் உட்காரான். அண்ணா ஏன்னா ஃபோட்டோ வாங்கிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டா அம்மா என்ன போக சொன்னாங்க. ஓ அப்போ அம்மா போக சொன்னாங்கன்னு தான் வந்தியா? உனக்கு பார்க்கணுன்னு ஆசை இல்லையா? அப்படி இல்லை. அப்போ இருக்குது. என்ன அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே. இது வாழ்க்கை, உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. ஆனால் இருந்தாலும் அம்மா அப்பாவோட டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நினைக்கவே இல்லைண்ணா. என்ன கேவலமாக இருக்கா? ஆமாம், அவனுக்கு மூக்கு மூஞ்சி மொழி கை கால் எதுவுமே நல்லா இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அழகுதான். அண்ணா அவருக்கு வாய் கோன்லாம் இருக்குது.
பரவாயில்ல, அவர் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சா ஓகே. அப்படியா? கண்ணோட மொழியெல்லாம் இப்படி இப்படி பேனு மேலே இருக்குது. பரவாயில்ல, மூக்கு அநியாயத்துக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்கு. பரவாயில்ல. ஹே, உன்னை விட குட்டையாக இருக்காரு. பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல. அண்ணா, அப்போ உனக்கு ஓகேவா? எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஐயோ, இருந்தாலும் என்ன பாரு அப்படின்ட்டு ஜெமினிக்கு அப்படியே காமிக்க. இல்லை, நான் பார்க்கல, நீ பார்த்துட்டல, நான் போகிறேன். அண்ணா இங்கே பாரு. நீ தான் பார்த்துட்டல, நான் போகிறேன், போ. இதோ இங்கே பாரு. அடடடா, என்ன கண்ணெல்லாம் செவக்குது. ஹே, எங்க நீ சொன்ன மாதிரி இருக்காரு. கண்ணு மூக்கு வாயெல்லாம் அழகாக தானே இருக்கு. அடடடடா, அப்போ பிடிச்சி போச்சு போலையே. அது அம்மா, அண்ணாவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எங்கே சொன்னேன்? நீ சொல்ல வேண்டாம், உன் மூஞ்சியே சொல்லுது. அப்புறம் என்ன, கட்டுறா மேலத்தை அட்ரா தாளத்தை, இதுக்கப்புறம் வீட்டில் கல்யாண கலை தான் அப்படின்ட்டு அந்த பிக்சர் எடுத்துகிட்டு ஓட இந்த பக்கம் ஜிமினும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு போயிட்டுருக்கான். ஏன்டா சொல்கிற? பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. இல்லைனா அது அடியாத்தி ஜிமினு பிடிச்சிருக்குல்ல உனக்கு? பிடிச்சிருக்குமா? அப்போ சரி. டே, மாப்பிள்ளை பட்டணத்துலேருந்து தான் வருவாங்க. இங்கே பாரு, அவர் ரொம்ப படித்தவர். அவருக்கு இந்த மாதிரி கிராமத்து பையன்தான் வேணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம வீட்டு புரோக்கர் இல்லைல்ல, அவர் தான் கொண்டு வந்து காமிச்சார். அதனால அவருக்கு ஒன்று பிடிக்குதான்னு தெரியல. என்ன பிடிக்குதான்னு தெரியலையா? ஹலோ அம்மா, உங்களுக்கு தெரியாது என் அண்ணாவோட வர்த்து. என் அண்ணாவை பார்த்து யாராவது பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? நம்ம பையன் அழகாக தான் இருக்கான், இருந்தாலும் படித்தவங்க இல்லடா, எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் கைகொலி விடட்டும். அதுக்கப்புறம் என்ன, தயானுக்கு தான். கேட்கல என்னடா, இந்த சம்மந்தம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு வையேன். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த கல்யாணம் உனக்கு. இப்போ என்ன, அண்ணாவை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா உடனே என்ன தள்ளி விடணும்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அப்புறம் என்ன, வீட்டிலே உட்காந்துக்கிட்டு என் பாட்டை வாங்கி கொட்ட போறியா? அம்மா இங்கே பாரு, அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. உன் வீட்டில் உட்காந்து உன் பாட்டை வாங்கி கொட்டுவேனே தவிர புருஷனுங்களை இப்போ போக மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்ச பையனை கல்யாணம் பண்ண இருக்கிற அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ தலையெழுத்து கிடையாது. என்னடா சொல்கிற, காதல் பண்ணுறியா? சிச்சி இப்போதைக்கு இல்லை, நான்லாம் காதல் பண்ணணும்னா அந்த பையன் அப்படி இருக்கணும். இந்த உலகத்தில் இன்னும் பிறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கனவு காணு, உனக்கான பையன் எங்கேயாவது பிறந்து எப்படியாவது இருப்பான். இருப்பான். இந்நேரம் ராஜகுமாரன் எங்கே எப்படி இருக்கானோ தெரியல அப்படின்ட்டு இங்கே தேங்க இருக்க. ஸோ இப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆக்சுவலாக சிட்டி தான். ஸோ அங்கே அந்த டிராஃபிக் சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஹார்ன் சவுண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. பொல்யூஷனான காற்று, அங்கே வண்டிலேருந்து வர்ற புகையெல்லாம் அப்படியே இது காற்றோடு போய் கலந்துட்டுருக்கு. அங்கே டிராஃபிக்கில் நிற்கிறவங்களாம் அவ்வளோ கத்திட்டுருக்காங்க, ஏன் இன்னும் வண்டி எடுக்காமல் இருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியே இதெல்லாம் கடந்து போயிட்டு ஒரு ஸ்டேடியம் தான் ஃபோக்கஸ் வைக்கிறோம். ஸோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஐபிஸ் எல்லாம் கோட் சூட்டெல்லாம் போட்டு கையில் வயனோட அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஸ்டேஜ்லையா ஒரு பொண்ணு மயக்க பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், welcome all to the most awarded event tonight. Without further delay, we could start the amazing award ceremony. We all know Korea's #1 company, John's Industries. They are winning this award for the 10th consecutive time. Yeah, the Young Businessman Award goes to John Industries CEO, Mr. John Jungkook. Please welcome to the stage, sir. Thank you, sir. Please talk a few words for us. Thank you for inviting me, and thank you for the award. Yeah, thank you. So finish? Yeah. Applause. கிளாப் பண்ணுங்க, கிளாப். தேங்க்யூ சார். அப்படின்ட்டு அங்கே ஸ்டேஜ்லையா ஜங்குக் தான்
அவார்டு வாங்கிட்டு கீழே வர அங்கே அவங்க அம்மா அப்பா, அதாவது நாம் ஜூனும் ஜின்னும் அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக நிற்கிறாங்க. ஜூன், நம்ம பிள்ளை எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல? இருக்காதா பின்ன? 9 வருஷமாக நான் வாங்கும்போது கூட எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணல. ஆனால் அந்த இடத்துல ஜங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அம்மாவா இது எனக்கு போதும். டேட், திஸ் இஸ் ஃபார் யூ. டேய், எத்தனை வருஷமாக நான் வாங்கிட்டேன், இது உன்னோடது, நீயே வச்சுக்கோ. நோ டேட், உங்ககிட்ட இருந்தால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், அப்புறம் என்ன, இது உங்களோடது, பிடிங்க. தேங்க்யூ ஃபார் மை சன் அப்படின்ட்டு அங்கே ஜூன் தான் அப்படியே வாங்கிக்க. ஸோ 3 பேரும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே காரில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஜின்னும் உட்காந்துருக்க அங்கே ஜங்குக்கா அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு கால் வருது, இந்த கார்லேயே பேசுவாங்கள்ல அதுதான். ஸோ அப்படியே ஆன் பண்ணுறான். ஜேகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ ப்ரோ, கம்மான். என்ன ஏதோ ஃபார்முலா யாருக்கோ சொல்கிற மாதிரி? இல்லை, லைவில் பார்த்தா. பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. டேய் சுகா, எதுக்கு நீ வரல? உன் தம்பி ஃபர்ஸ்ட்டு அவார்டு வாங்குறான், ஆனால் நீ வரவே இல்லைல்ல? அது அவன் தான் வர வேண்டான்னு சொன்னான், நான் வரேன்னு எவ்வளவோ சொன்னேன். செக்கே, எதுக்கு வர வேண்டான்னு சொன்னான்? இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைல்ல, அதான் நீங்களாக இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அவனு வந்து டைம் வேஸ்ட் பண்ணும்? அப்படியும் அப்பா மாதிரியே இருக்கடா நீன்னு. நான் ஒன்றும் இவ்வளோலாம் கிடையாது. அப்படி இருந்தா அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஜூன், என்ன அது? ப்ரோ, எங்கள் ட்ராமா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் கட் பண்ணுறேன், வீட்டுக்கு வா பேசிக்கலாம். ஓகேடா, பாய் அப்படின்ட்டு அங்கே சுகா அப்படியே காலை கட் பண்ண. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் அப்படியே போகிறாங்க. ஸோ ஜெகியோட ஃபேமிலியோட இன்ட்ரோ எடுத்துக்கிட்டோன்னா, ஜெகி வந்து சிஓவாக இருக்கான் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஜின்னும் ஜூனும் வந்துட்டு அவங்களுமே ஒர்க்கஹாலிக் தான், அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. 9 இயர்ஸாக அங்கே ஜான் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும், ஜூன் தான் சிஓவாக இருந்திருப்பான். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக அங்கே நம்ம ஜெகே அவார்டு வாங்கும்போது இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சுகா வந்து ஜெகேவோட அண்ணா, அவனுக்கு வந்துட்டு மியூசிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மியூசிக் படிச்சுட்டு இப்போ தனியாக ஒரு அகாடமி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டீச்சிங் பண்ணுவான் நல்லா. ஸோ இப்படியே இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சோஃபாவில் டயர்டாக உட்காடுறாங்க. அங்கே ஜங்குக்கா அவனோட கோட்டை கழட்டி வச்சுட்டு கை எல்லாத்தையுமே அப்படியே மடக்கி விட்டுட்டு டயர் லூஸ் பண்ணுறான். காஃபி ஒரு டீ? எனக்கு காஃபி. டே, எனக்கு டீ. ஓகே அப்படின்ட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு அவன் அப்படியே டீ போட்டு அங்கே ஜின்னுக்கும் ஜூனுக்கும் எடுத்து வந்து கொடுத்துட்டு அவனை உட்காந்து குடிக்கிறான். என்னதான் நான் டீ போட்டாலும் உன் டேஸ்ட் மட்டும் வரவே மாட்டேங்குது எனக்கு. நானே உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆமாண்டா, அது என்னமோ உண்மைதான். என்னதான் டீ போட்டாலும் உன் கைப்பக்கம் வராது. ஜூன், சும்மா ஃபன். ப்ரோ, காஃபி? இல்லைடா, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சுகாவா அவனும் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். செம்ம டயர்டாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஜங்கு குடிச்சிட்டு இருந்த காஃபியை அப்படியே தள்ளி வைக்கிறான். அப்படியே சுகா பார்க்குறான். தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த காஃபி எடுத்து அப்படியே சுகா குடிக்கிறான். என்னாச்சு ப்ரோ, ரொம்ப டயர்டாக இருக்க போல இருக்கு? ஆமாண்டா கொஞ்சம், பட் ஓகே. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்க்குறேன். ஓகே, போய் பாரு அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே டைனிங் டேபிள் வந்துடுறான். ஸோ வந்துட்டு அப்படியே அங்கே லேப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மவுஸை வச்சுட்டு அப்படியே தட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ படுது. என்ன இது? மா என்னாச்சு? என்னம்மா அது? ஏதோ கொரியர் மாதிரி இருக்கு. கொரியரா? தெரியலையே. என்னம்மா ஏதோ வில்லேஜ்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. என்ன வில்லேஜா? ஆமாம். என்ன இது? டேடி, அதை என்கிட்ட கொடு. என்னன்னு சொல்லுங்கள். அது வந்து ஒன்றும் இல்லைடா, சுகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாப்பிள்ளையா? என்ன பேசுகிறீங்க? நான் சொன்னால் நீ எப்படி இப்படி தான் சொல்லுவேன், அதான் உங்ககிட்ட சொல்லலை. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். சுகா, நீ ஆல்ரெடி 32, இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ ஏஜ் ஆகணும்னு நினைக்கிற? அது 60 கல்யாணமா? இல்லைம்மா, எனக்கு ட்ரீம்லாம் இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணும். மியூசிக் படிக்கணும்னு சொன்னேன், படிக்க வச்சேன். அகாடமி வைக்கணும்னு சொன்னேன், வச்சு கொடுத்துட்டேன். டீச்சராக ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன், உன் அகாடமியில் நீயே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்க. அதுக்கப்புறம் என்ன உனக்கு அச்சீவ் பண்ணணும்?
அச்சீவ்மெண்ட்னா பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப்பும் தான் அச்சீவ்மெண்ட். புரியுதா? இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். இதுக்கப்புறமா நான் சொல்கிறத நீ கேளு. பா நீ அதை சொல்லுப்பா. டேய், கல்யாண வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோ. பிஸ்னஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பர்சனலும் முக்கியம். உங்கள் 2 பேர்கிட்ட பேசின ஜெயிக்க முடியுமா? என்னமோ பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா அது எதுக்கு வில்லேஜ்லேருந்து? டேய், உனக்கே தெரியும்ல, எனக்கு வில்லேஜில் வாழணுன்னு ரொம்ப ஆசை. ஆமாம், அதான் நம்ம தான் இதுக்கப்புறம் வில்லேஜுக்கு போய் வாழ முடியாது. ஆனால் வில்லேஜ்லேருந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வையேன், லைக் அங்கே நம்ம அடிக்கடி போகலாம்ல, அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம்ல. என்னம்மா ஆசை இது? டே சங்குக்கு ப்ளீஸ்ரா, எனக்கு இது ஒரு பெரிய ஆசைல்ல. இருந்தாலும் ரொம்ப ஓவர். என்ன ஓவர்? இங்கே கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீயா அவனா? அவன்தா. அப்போ நீ வாய மூடு. டே சுகா, உனக்கு வில்லேஜ் பையன் ஓகேனா? என்னமோ பண்ணுங்க, ஓகே தான் அப்படின்ட்டு ஜின்னா அந்த ஃபோட்டோ வாங்க போக அந்த பக்கம் தங்குக்கா கொடுக்கல. டே குக்கி, என்ன கொடு. கொடுக்க மாட்டேனே. எதுக்கு? நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். டே ஒழுங்காக கொடுத்துரு. நான் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வீடு ஃபுல்லாக ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகாவா டன் வித் யூடா அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே ஜூனா அவனோட மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே 2 பேர் நிற்கிறாங்க. டே வயசான காலத்தில் ஓட வைக்காதா, ஒழுங்காக கொடுத்துரு. அதை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல ஓட வைக்காதீங்க, நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். என்னமோ பண்ணுறா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லலை. அந்த பக்கம் ஜங்குக்கா அப்படியே ஓப்பன் பண்ணுறான். என்னடா கம்மிதாம்மா? கம்மியா? ப்ரோ கம்மிதான். டே நான் அழகு தான், அதுக்குன்னு பார்க்கலாரையும் நீ அப்படி சொல்லக்கூடாது. ஐய ஆசையை பாரு, இவங்களுக்கு நீ கம்மின்னு சொன்னேன். என்ன நான் கம்மியா? ஆமாம், இவங்க இருக்க அழகுக்கு நீ ரொம்ப கம்மி அப்படின்ட்டு சுகா அப்படியே ஃபேஸ் திருப்பிக்கா. எங்கே கூட அப்படின்ட்டு ஜின்னா அப்படியே வாங்கி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. டே இந்த பையன் ஃபேஸை பாரு, அப்படியே ஐஸ்வர்யம், ஐயோ அழகா இருக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அந்த ப்ரோக்கருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு பையனை பிடிச்சி கொடுத்ததுக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைல்ல? ஏடா ஆகலை? என் மனசு சொல்லுது கண்டிப்பாக இவனுக்கு இது பிடிச்சிருன்னு. அப்படியா? எங்கே என் கூட அப்படின்ட்டு ஜோனு வாங்கி பார்க்குறான். ஜோனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த வீட்டு மருமகனா எனக்கு ஓகே, எனக்கு கூட ஓகே. எனக்கும் ஓகே தான். சரி கொடுங்க. எதை கொடுக்கணும்? ஃபோட்டோ. எதுக்கு? டே வேடாமல் கொடுறா. உனக்கு தான் பிடிக்கல, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பிக்சரை ஜின்னு எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படின்ட்டு இங்கே யோங்கி அப்படியே உட்காந்துருக்கான். நான் அவனுக்கு கம்மியா? அவ்வளோ அழகா? எனிவே அப்படின்ட்டு இவனை போயிட்டு அப்படியே படுத்துறான். ஸோ இந்த டே ஸ்கிப்பாக நெக்ஸ்ட்டு தான் காட்டுறோம். அங்கே அப்படியே யூங்கியா ஒரு மாதிரி அந்த பக்கம் வந்து நடந்துட்டுருக்கான். குட் மார்னிங் ப்ரோ. மார்னிங். என்னாச்சு காலையிலே குட்டி போட்ட பூனைக்குட்டி மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. அம்மா எங்கே? அவங்களா? அவங்க எழுந்திருக்க 7:30க்கு மேலே ஆகுமே. ஏன்? இல்லை அது நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், வரியா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ அங்கே நம்ம ஜங்குக்கும் சுகாவும் தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே அந்த டேபிளில் உட்கார இந்த பக்கம் இவங்க ஒரு மாதிரி ஜின்னே பார்த்துட்ருக்கான். ஜின்னா சமைச்சிட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா அப்படி பார்க்குற? இல்லைம்மா ஒன்றும் இல்லை. என்னடா ஒரு வேலை இருக்குமோ? கொடுமா பாவம். கொடுக்க மாட்டேன் சொல்லாத. பாவம்மா. டே பாய மாட்டா. சுகா சட்னி வேணுமாப்பா? இல்லைம்மா போதும், நான் கிளம்புறேன். போயிட்டு வா. அது வந்து அந்த எதுப்பா இட்லியா தோசையா? இல்லைம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு சுகாவா இப்போ அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி போயிட்டுருக்கான்.
என்னாச்சு அவனுக்கு? கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல, வாய் திறந்து கேட்க வேண்டியதானே. அதான் பார்க்கும்போதுன்னு கவலையில் போகிறாரு. காமிக்க மாட்டேன்னு 2 டேஸ்க்கு அப்புறமா அவன் நேரிலே போய் பார்த்துக்கட்டும். இல்லை உனக்கே ஓட தெரில, டேய் பாய முன்றா அப்படின்ட்டு இங்கே அப்படியே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி டீஸ் பண்ண சுகாவா வாங்கினாங்கிட்டு அப்படின்ட்டு போயிடுறான். ஆக்சுவலாக இவங்க 4 பேரும் லைக் ஃபேமிலினா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பழகிற ஒரு ஃபேமிலி இவங்களோடது. ரொம்ப ஒரு மாதிரி அடோரபிள், ஓகேவா? ஸோ இப்படி லைக் 2 டேஸு ஸ்கிப் ஆக இப்போ கரெக்டாக 1 டே தான் காட்டுறோம். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க இன்னும்? வரேம்மா, எதுக்குமா போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க காலையிலேருந்து? டே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு வராங்க, உனக்கே தெரியும்ல, முதல்ல ஜிம்மினை மாப்பிள்ளை பார்க்க வராங்கடா, தயவு செஞ்சு சீக்கிரமாக ஏதாவது பண்ணுறா. மாப்பிள்ளை பார்க்க வந்தால் என்ன ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க? ஐயோ அம்மா நான் ஏதாவது பண்ணுறேன். டேய் வாய முடு, நீ போய் உட்காருப்போ. அது வாய முடு போய் உட்காரு ஜமான். டேய் அங்கே போ, அமிக்கல்ல இதை வச்சு அரைச்சிட்டு வா. என்னது அம்மியாக அரைக்கணுமா? ஏன் இந்த மிக்ஸிலாம் போட மாட்டியா? டேய் மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கல, அம்மியில் தான் அரைக்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கே போய் தேவங்க உட்காந்து அம்மி அரைச்சிட்ருக்கான். அவனுக்கு அரைக்கவே பிடிக்காது. இவங்க அம்மா போய் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை விட வராங்க, அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக அங்கே போயிட்டுருக்கு. ஐயோ எனக்கு என்ன அலன், சக்கரை இல்லைங்க. லாஸ்ட் நேரத்தில் நான் சொல்லுவியா? எனக்கு மன்னிச்சிருங்க, போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி வாங்கிட்டு வரேன். ஹலோ அப்படியே சோத்தாங்காய் பக்கமாக திரும்புங்க. சரி பக்கத்தில் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரி டே ஆலன் என்னாச்சுங்க? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்களா? சீக்கிரம் ரெடி பண்ணு. ஐயோ சக்கரை வாங்கிட்டு வந்துருங்க. இதை போகிறேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குது. ஸோ அந்த வீட்டு முன்னாடி இப்போ அப்படியே ஒரு கார் தான் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம ஜின்னா ஒரு மாதிரி அவ்வளோ எக்ஸாம்பிள் இறங்குறான். ஜூன் இங்கே பார்த்தியா? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே பாரு ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஐயோ அப்படின்ட்டு அங்கே மொபைல் எடுத்து ஜின்னும் ஜூனும் தான் செல்ஃபியாக எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகாவா அப்படியே நின்று மறைச்சிட்டு இருக்கான். டேய் மாப்பிள்ளை எனக்கு பார்க்க வந்தீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஜின்னும் ஜூனும் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் தான், ரொம்ப லவபிளான கப்பல். அப்பப்போ ஜங்குக்கும் சுகாவுக்குமே பொறாமையாக இருக்கும், இவ்வளோ லவ் பண்ண முடியுமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப லவபிள் 2 பேருமே. ஸோ அங்கே சுகா அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஜூன் அவன் மறைக்கிறான், வா நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். சரி வா போகலாம். போகலாமாடா? போகலாம் விட்டா செகண்ட் மேரேஜ் நான் வேணா பண்ணி வைக்கவா? இல்லை வா போகலாம். அது பார்த்தோன்னு எக்ஸைட் ஆகிட்டானா, நான் அவனை பார்த்தோன்னு எக்ஸைட் ஆகிட்டேன். தெரியுது போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம சுகா ஜூன் 3 பேர் போகிறாங்க. டேய் ஜங்குக்கு டேய் ஒரு கால் பேசிட்டு வரா. சீக்கிரமாக வந்துட்டு. ஹலோ அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே கார்லேருந்து இறங்குற ஜங்குக்கா அவன் பாடி கால் பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே 3 பேர் போகிறாங்க. எல்லாருமே வாங்க இருக்கட்டும். தயம் டேய் இதோ வந்துட்டேன் இங்கே கொடு. நான் தான் எடுப்பேன். வெல்கம் மாம்ஸே. மாம்ஸா? நானா? ஆமாம், பை த வே என்னோட பேர் தயாங். தயம் மாப்பிள்ளை? சச்சா நான் மாப்பிள்ளை கிடையாது, என் அண்ணா. சரி சீக்கிரம். என்னவா? கிராமத்துலலாம் ஆரத்தி எடுத்தா காசு போடுங்க பார்க்கலாம். டேய் தயம் என்ன பண்ணுற? அம்மா இதுக்கப்புறம் நம்மளால சொந்தத்தில் சொந்தம், ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்புறம் என்ன மாம்ஸு? டே இவங்க காசு அந்த தட்டில் போடு. சில்லற இல்லைம்மா. டே இருக்கிறத எடுத்து போடுறான். 500. இதெல்லாம் யோசிக்கலாமா, போடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே கையில் இருந்ததை அவன் தேங்க பிடிங்கிறான். ஓகே அப்படின்ட்டு எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு. அப்படியே போகிறான். டேய் தேங்கு இங்கே பாரு, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. என்னம்மா சும்மா திட்டிகிட்டே இருக்காத. டேய் திட்டுறாடா. இந்த ஆரத்தி தண்ணியா அங்கே நம்ம ரோடு முக்கு இருக்குது பார்த்தியா, அங்கே தான் கொண்டு போய் ஊற்றணும். பக்கத்தில் ஊற்றிட்டு வந்தால் அவள் தான் உனக்கு. நான் பார்த்துக்கிறேன், போ. டேய் அவங்கள பார்க்க போகிறேன், ஆரத்தி தண்ணி அங்கே தான் இருக்கணும். சரிம்மா போம்மா. சும்மா எல்லாத்துக்கும் அதை பண்ணணும். இந்த ஆரத்தி தண்ணியை ஊற்றுறதுக்கு நான் 10 எட்டு நடந்து போகணுமா?
இங்கே எப்படி ஸ்டைலாக வருதுன்னு தெரியுமா தயாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே தட்டில் அந்த குங்குமமெல்லாம் கரைச்சி தானே ஆர்த்தி இருப்பாங்க, அந்த தண்ணியை அப்படியே ஊற்றுறான். ஊற்றிட்டு ஐயோ ஓ பில்ஷிட். ஏய் யார் நீ, என்ன பண்ணி வச்சிருக்க? அது நான் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு யார் வந்து குறுக்க நிற்க சொன்னது? என்ன நான் குறுக்க நின்னா? யோ பிளடி. என்ன இது இவ்வளோ ரெட்டாக இருக்கு? அது ஆர்த்தி தண்ணி. என்ன ஆர்த்தி தண்ணியா? அப்படின்னா அது வந்து என்னவோ ஆக்சுவலாக கரை நல்லது. வாட் யூ இடியட். ஆமாம் இது வந்துட்டு அப்படின்ட்டு தாங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஆக்சுவலாக அவன் கையில் இருந்த அந்த ஆர்த்தண்ணியை ஜங்கோட ட்ரெஸ் மேலே ஊற்றிட்டு ஏதோ சர்ஃபெக்ஸில் விளம்புற மாதிரி கரை நல்லது அப்படின்ட்டு ஓடு. இந்த பக்கம் சங்குக்கா செம்மையாக காண்டாகுது. அவன் அப்படியே போகிறான். டே சங்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா பம்கின் மாதிரி ஒரு பையன் வந்து அப்படியே ஊற்றிட்டான். என்ன பம்கினா? ஐயோ தம்பி என்னப்பாச்சு? நத்திங் ஆண்டி, ஒன்றும் இல்லை, ஒரு பையன் மேலே ஊற்றிட்டான். என்னது இது? மன்னிச்சிருங்க தம்பி, மன்னிச்சிருங்க. எதுக்கு ஆண்டி நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? தட்ஸ் ஓகே. பின்னாடி கிணத்துல தண்ணி வரும், போய் கழுவிட்டு வரீங்களா? இல்லை வேண்டாம். டிஷ்யூ இருக்கா? டிஷ்யூவா? அப்படி எதுவும் இல்லையப்பா. தட்ஸ் ஓகே. கர்ச்சீஃப் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டே ஜாங்கு போய் கழுவிட்டு வா. இல்லைம்மா ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன். சரி. ஆமாம்மா வலிக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? அம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா, நான் ஊற்றும் போது அந்த ஆளை வந்து முன்னாடி நின்னாரு. அந்த ஆளா? அடிக்காத, மரியாதை கொடுத்து பேசு. நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? அவன் தான் வந்து முன்னாடிண்ணா. டேய் பயமாடு. சரி அவர் இங்கே பாரு, யாருக்கு இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும்னு நேரத்தில் சொல்லியிருக்கேன். அடி வாங்கிடுவேன் என்கிட்ட. என்ன பண்ண என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிம்மா, அது சரி அவங்க கூப்பிட்டுருக்காங்க, போய் ஜிமின் வர சொல்லு. சரி போகிறேன் அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறான் மேலே. பார்த்தா நாங்கள் ஜிமினா அழகாக கிளம்பி உக்காந்துருக்கான். சாங்க அண்ணா தாயம். அண்ணா அழகா இருக்க. அப்படியா? ஆமாம் நிச்சயமா. எனக்கு பாரு, இந்த கூட்டத்திலே தனியாக தெரிய போகிறது நீ மட்டும்தான். இங்கே வா. அம்மா அவ்வளோ அழகாக இருக்க. போய் சொல்லாத. ஐயோ நிஜமாதான். சரி போலாமா? மாப்பிள்ளை வந்திருக்காரா? வராமல் எப்படி? ஆனால் நான் கூட நினச்சேன் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே தான். என்னடா சொல்கிறா? ரொம்ப அதிகமாக திமிரி காட்டலை, அதனால உனக்கு ஓகே தான். சரி போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிச்சனுக்கு தான் வராங்க. சரி கிச்சனுக்கு வந்துட்டு எப்படி டீ எடுத்து ஜிமின் கையில் கொடுக்குறான். அண்ணா தலை குனிஞ்சிட்டே போய் வைக்கப்பட்டு அந்த மாப்பிள்ளைய உடனே உன் மேலே காதில் விலை வச்சிடாத, போடா வாள் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்கே கிச்சனில் நின்று டீஸ் பண்ணிகிட்ருக்க. அந்த பக்கம் டேய் போய் கழுவிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்க? அதே எப்படி நான் போவேன்? இந்த மொமெண்ட்டு உனக்கு முக்கியம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்டா? அண்ணா எனக்கு நீ அவங்கள பார்க்கும்போது லைவ் ரியாக்ஷன் வேணும், கேப்சர் கூட பண்ண போகிறேன். அது வந்து இப்போ வைக்கப்படுற மாதிரி தெரியுது. டேய் நான் அது வைக்கப்படுறதாவது அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இந்த உலகத்தில் உள்ளாத பெரிய அழகனா அம்மா அப்பாவுக்கு பிடிச்சுன்னா அவ்வளோதான். எனக்கெல்லாம் பிடிக்கணும்னு இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது. கான்ஃபிடென்ஸ்? ஆமாம் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ட்டு எங்கள் இவங்க 2 பேசிகிட்டு இருக்கேன். அந்த பக்கமாக அப்படியே தாங்க ஃபஸ்ட்டு வரான். தாங்க பின்னாடி தான் ஜிம்முன்னு வந்துட்டு லைக் காஃபி டீ டம்ளரோட அப்படியே வரான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கா பார்க்குறான். பம்கின்னு என்னடா? அண்ணா நம்மளை ஏமாற்றிட்டாங்க. என்ன ஏமாற்றிட்டாங்களா? புரியல. நான் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போட்டால் டெலிவரி ஒன்று வரும்ல, அந்த மாதிரி
ஃபோட்டோவில் யாரையோ காமிச்சு ரியாலிட்டியில் ஏமாற்றிட்டாங்க. இங்கே பாரு, நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன், இந்த கதை நடக்காது. டே ஃபோய முட்றா, என்ன பேசுகிறா? டே என்ன கத்திட்ருக்கீங்க 2 பேரும்? ஃபோட்டோவில் வேற பையன்மா, இங்கே வேற பையன். டே அவன் தம்பிடா. என்ன தம்பியா? ஆமாம், நமக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளையோட தம்பி. ஓ, தம்பியே எப்படி இருக்கான்? அப்போ அண்ணா சாச்சா அவர் நல்லா சைலண்ட்டாக இருந்தார். இதுதான் சரியான அறந்த வாள்னு நினைக்கிறேன். மூஞ்ச பண்ணலாம் பம்கின்னு அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் தாங்க பார்த்து மறைக்க தாங்க ஜங்க பார்த்தோன்னே அப்படி திரும்பிக்கிறான். ஸோ இப்போது லைக் யோங்கி திரும்பியே நிமிந்தே பார்த்துருக்க மாட்டான். புள்ள பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கு. ஸோ எங்கள் ஜிம்முனா காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜூனுக்கு அப்புறம் ஜின்னுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக கொடுக்க அவங்க 2 பேர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஸ்மைலு. பிகாஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜிம்மன் இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக அப்படியே யோங்கிட்ட போயிட்டு தான் ஜம்மன் நிற்கிறான். லைக் யோங்கியா குனிஞ்சிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அங்கே வந்து நின்று ஜிம்மனோட கால் மட்டும் யோங்கிக்கு அப்படியே தெரியுது. ஸோ இப்போ அங்கே காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்போ சவுண்டு கேட்க குனிஞ்சிட்டு இருந்த யோங்கியா மெதுவாக அப்படியே நிமிர்ந்து காஃபியை கையில் எடுத்துக்கிறான். ஸோ அந்த காஃபி தட்டு வரைக்கும் தான் கண்ணு போகுது. இப்போ காஃபியை கையில் எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நிமிர சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பய கடக்குற தரையில பேசாகி சண்டாலி சிரிப்புல பறக்குற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி பிடிக்கிற நினப்புல மாசாகி. ப்ரோ இஃப் யூ வாண்ட் கர்ச்சீஃப். எதுக்குடா? இல்லை வாயிலேருந்து சொல்லு வரைஞ்சிட்டே இருக்கு, கொஞ்சம் மூணு நல்லாயிருக்கும். இல்லை துடைக்க தரேன், துடைச்சிக்கோங்க. ஓ அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. காஃபியை கேட்டேன். ஓ இன்னும் குடிக்கலாம், குடிச்சிட்டு சொல்கிறேன். ஓ என்னடா? என்னாச்சு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருங்க. என்னண்ணா? பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு லைக் இப்போ எங்கே எப்படியே உட்காந்துருக்கு. எங்கள் ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்த பக்கம் ஜிமினா அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி தாங்க பின்னாடி மறைஞ்சு நின்றுருப்பான். அண்ணா அண்ணா என்னடா? என்னாச்சு? பிடிச்சிருக்கா? அது வந்து பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஐ சாரி. ஓ சாரி மன்னிச்சுக்கோங்க. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை சும்மா அது வந்து இல்லை என்னன்னு சொல்லு, நாங்களும் தப்பாக எடுத்துக்க மாட்டோம். அது ஒன்றும் இல்லை, என் அண்ணாவுக்கு பயமுடு நீ பயமுடு என் அண்ணாவுக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியா? அது வந்து ஜிமனு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. டே யுங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ என்ன அண்ணா தைரியமா? டே பயமுடுறா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது அண்ணா சொல்லு. இல்லை அது சொல்லுண்ணா. அண்ணா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கேட்கல. பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜெமுனா இப்படியே குடுக்கணும் உள்ளே போயிடா. ஹை அண்ணா 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 அப்படின்ட்டு தாங்க ஓடிடுறான். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக. ஸோ இந்த பக்கம் ஆலனும் ஹோபியும் தான் அப்படியே வந்து உட்காராங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் ஓகே தான். உங்களுக்கு எங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஓ அப்படியா? அப்போ சாரி, மேற்கொண்டு என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிக்கலாம், கண்டிப்பாக பேசிக்கலாம். அது வந்து எனக்கு 2 பசங்க தான்.
அப்புறம் நாங்கள் ரொம்ப பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறது அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஐயோ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஏஜென்ட், நான் பேசிக்கிறேன். நான் ஜூன். வணக்கம் சார். ஐயோ, வணக்கம் சார்லாம் வேண்டாம். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இதோ என் 2வது பையன், அவனும் பெரிய பிஸ்னஸ்மேன். அவன் என் மொதல் பையன். அவனுக்கு தான் மாப்பிள்ளை கிட்ட வந்திருக்கோம். அவன் அங்கே சோலில் பெரிய மியூசிக் அகாடமி வச்சுருக்கான். ஸோ எங்களுக்கு பணத்துக்கெல்லாம் குறையே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனை மட்டும் தான் நாங்கள் தேடி வந்தோம். நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் காசு கொடுத்து பையனை வாங்கிட்டு போகிறதுக்கு அவன் பொருள் கிடையாது, சரியா? ஸோ எங்களுக்கு உங்கள் பையன் மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. என்ன ஜின்? அதே தான், அவனும் பொருள் இல்லைல்ல விற்கிறதுக்கு. ஸோ உங்கள் பையனை மட்டும் கொடுத்தா போதும். அது இருந்தாலும்னா ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வாழ போகிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். பையன் அவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். ஸோ எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, உங்கள் பையனை மட்டும் கொடுத்தா போதும். அப்படி இல்லை சம்மந்தி, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு சொல்லு கடமைன்னு ஒன்று வரும்ல, அப்போல்லாம் கிடையவே கிடையாது. எங்களை நம்பி நீங்கள் உங்கள் பையனை கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சம்மந்தி. பரவாயில்ல சம்மந்தின்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இவர் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாரு, பெரிய ஸ்கூல் எல்லாமே வச்சுருக்கிறாருன்னு. என் புள்ள 12 வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அதுக்கப்புறமா நான் நிறுத்திட்டேன். ஓ, சொன்னாங்களே புரோக்கரு. அது 12 தான் படிச்சிருக்கான். அது பரவாயில்லையா? எனக்கு ஓகே. இல்லைங்க தம்பி, என்னதான் இருந்தாலும் நீங்கள் படித்தவர், அவன் படிக்காதவன், அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா கிடையாது. நான் நிறைய படிச்சிருக்கேன் தான். எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ படிச்சிருக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் எதுவுமே கிடையாது. எனக்கு அவனை மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். அடடடா அண்ணா வாய்மோட்றா. ஐயோ, வந்தவொடனே வசியப்படி தூவிட்ட போல இருக்கே. அந்த மனுஷன் அப்படி பேசுகிறாரு. வாயமோடு அண்ணா, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லவராக இருக்காருல்ல? ஆமாம் அண்ணா. எனக்கு என்னமோ அவர் பக்கத்தில் உட்காந்துருக்க பார்த்தா எரிச்சல் ஆகுது. ஏன்டா, அவரோட தம்பி தானே? ஆமாம். வாயமோடு. வாழா நானா? இல்லை தெரியாம தான் நான் கூத்துனா, அதுக்கும் அந்த மரம் வைக்கிற கண்ணுங்களை வந்து வெளியே வெளிக்கிற அளவுக்கு. டேய், நீ பண்ணுறதானே தப்பு. நல்லா அப்படியே உக்காந்துருக்கு பாரு. இந்த பிராய்லர் கோழிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பிச்சிக்கு பிச்சிக்கு பிராய்லர் கோழி. டேய், என்ன பேசுகிற? ஐயோ, பிராய்லர் கோழி தான் அந்த பையன். நான் பேர் வச்சுட்டேன். டேய் பயமுட்றா அப்படின்ட்டு இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அந்த பக்கம் அப்படி ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. படிப்போ இந்த பணக்கார எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஜிமினை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் ஒரு பேசி முடிச்சு, சரிங்க சம்மந்தி, நாங்கள் தேதி குடிக்கிறதுக்கு ஒரு நாள் வர்றோம். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நாங்களுமே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்ன? அது வந்து எங்களுக்கு தெரியும், எங்கள் பையனை கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பணும். அது கல்யாணம் எல்லாமே நீங்கள் பெருசாக அங்கே சிட்டியில் வைப்பீங்கன்னு. ஆனால் அது கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வில்லேஜில் வாழணுன்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து நான் சிட்டிலே வளர்ந்துட்டேன்னா, ஸோ எனக்கு மேரேஜ் எல்லாமே வில்லேஜ் தையலில் பண்ணணும். ஸோ கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். நெசமாவா? ஆமாம், எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். எங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க தான், பட் எங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்களை மட்டும் நாங்கள் இங்கே கூப்பிட்டுக்கிறோம். அடா, சிம்மனுக்கு நேர்த்தி கடை ஒன்று வச்சுருந்தோம். அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அங்கே மாரியம்மா கோயிலில் தான் பண்ணணும்னு. இப்போ நீங்களே இப்படி சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி. எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரி, ஓகே, நாங்கள் கிளம்புறோம். ஜிமன் உனக்கு அப்புறங்க போ. நான் போக மாட்டேன். போடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போங்க. சரி, ஓகே. நீனும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாயிரு. நாங்கள் சீக்கிரமாகவே தேதி குடிக்க வரோம்.
சரிங்க. அத்தனை சொல்லு. அத்தை. ஆ, இது எவ்வளோ நல்லா இருக்கு. சரி, ஓகே, நான் கிளம்புறோம். ம், சரி. நாங்கள் போய்ட்டு வரோம்ப்பா. பார்த்து பத்திரமா இரு. ம், சரிங்க மாமா. நான் கிளம்புறேன். ம், போயிட்டு வாங்க. சரி, பார்த்து பத்திரமா இரு. அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளுங்க. ஃபோன் வச்சுருக்கியா? ஃபோனா? இல்லை, அதெல்லாம் என்கிட்ட இல்லை. என்னாச்சுப்பா? இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டி, நாங்கள் வரோம். சரிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, ஐ லவ் யூ. பாய். அண்ணா, அண்ணா, அண்ணா. என்னாச்சு? என்ன சொன்னார்? ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க. ஐய், ஏதோ சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லு ப்ளீஸ். அது வந்து என்னன்னு சொல்லு. ஃபோன் நம்பர் கேட்டார். ஃபோன் நம்பரா? நீ என்ன சொன்ன? இல்லைன்னு. அதுக்கு அப்படி இருக்க. அப்போ ஏதோ இருக்கு, என்ன சொல்லு. அது போடா. ஏய், சொல்லிட்டு போ. அது ஐ லவ் யூவா? சி போடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே புள்ள வைக்கத்தில் செவந்த ஓடி போக இந்த பக்கம் தேங்கா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ இப்படியே டேலாம் ஸ்கிப் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறமா அகெயின் வர்றாங்க. ஸோ அகெயின் வந்தால் அந்த தேதி கொதிக்கிற சம்பிரதாயமெல்லாம் அப்படியே போகுது. லைக் தேதி கொதிக்கிறதுனா என்கேஜ்மெண்ட் எப்போ, மேரேஜ் எப்போன்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சு தேதியெல்லாம் குறிப்பாங்க. சரியா? ஸோ அது அப்படியே நடக்க அங்கே நம்ம ஜிந்தா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. தேதி குறிச்சாச்சு, இன்னும் 2 வீக் இருக்குது. ஆமாங்க சம்மந்தி, என்ன சொல்லுங்கள். அது எனக்கு இந்த வில்லேஜை விட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கவே முடியல. ஸோ ஒரு 2 நாளைக்கு நாங்கள் இங்கே தங்கி இருந்துட்டு போகலாமா? அது கல்யாணத்துக்கு முன்னாடி தங்குறது சரியாக வராதுங்களே. ஏய், என்ன பேசுகிற? விடு, அவங்க தான் இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த புது வீட்டில் தங்க வச்சுக்கலாம். என்னங்க இருந்தாலும் ஊர் உலகம் என்ன பேசும்? ஏய், வாயமுடு. அதான் தேதி கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? இல்லை, உங்களுக்கு ஓகேலன்னா வேண்டாம். ஆக்சுவலாக எனக்கு இங்கே சுற்றி பார்க்கணுன்னு இருந்துச்சு. பட் உங்கள் சம்பளத்துக்கு ஒத்து வரலன்னா வேண்டாம், நான் கிளம்புறேன். ஐயோ சம்மந்தி, அப்போலாம் இல்லை. உங்களுக்கு இருக்கணும்னா இருங்க. எங்களுக்கு புது வீடு ஒன்று அந்த பக்கமாக இருக்குது, நீங்கள் அங்கே தங்கிக்கோங்க. நிஜமாவா? ஆமாம், அது ஒரு தப்பு இல்லை, இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல எங்கள் சின்னுக்கு தான் செம்மையாக ஹாப்பி ஆகுது. ஸோ இப்படியே கட் பண்ணி ஒரு 1 டேக்கு அப்புறமா அந்த புது வீட்டில் தான் காமிக்கிறோம். ஸோ அங்கே நம்ம ஜங்குக்கா ஃபோனை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றின்னு இருக்கான். சுத்தமாக டவரே இல்லை. ஐயே, எடா இது வந்துச்சு. எங்கே காணும்? டேய், என்ன பண்ணிகிட்ருக்க? மா, இதுக்கு தான் சொன்னேன் வில்லேஜே வேணான்னு. மா, இங்கே பாருமா, டவரே இல்லை. டேய், இது வில்லேஜுடா, கொஞ்சமாக தான் கிடைக்கும், பார்த்துரு. எதுக்கு இப்போ நீ யூஸ் பண்ணி ஆகணுமா? கம்பெனி அங்கே விட்டு வந்துட்டா. 2 நாள் தங்குறேன்னு சொன்னால் நான் வந்துருக்கவே மாட்டேன். வந்துருக்க மாட்டாங்க. டே, வில்லேஜில் பார்த்து ரசிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஆமாம், வாங்கிட்டு. சரி, நீங்கள் இருக்கிறதாட்டு நம்ம போகலாமா? போகலாம் ஜூன், போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஜின்னு அப்படியே கிளம்ப இந்த பக்கம் யோங்கியா. டே ஜங்கு, என்ன? அது நானும் போயிட்டு வரேன். எங்கே போகிற? அது வந்து ஏய், நான் திருட்டுத்தனமா வாழை பார்க்க போறியா? டே, அப்படிலாம் இல்லை. சரி, புரியுது, எனக்கும் போர் அடிக்குது, வா போகலாம். டே, ஏதாவது நினைப்பாங்களா? முன்னாடி போனதான் நினைப்பாங்க, நம்ம பின்னாடி போயிடலாம். என்ன பின்னாடியா? டேய், நம்ம என்ன திருடுங்களா? ஏய், என்ன இது வில்லேஜ், முன்னாடி போனால் விட மாட்டாங்க. நமக்கு வேணா நம்ம தான் எடுத்துக்கணும். உனக்கு வாழை பார்க்கணுமா? டேய், அன்றைக்கி தேதி குடிக்கும் போது கூட வரல, ஃபோனும் இல்லைன்ட்டான். அது புரியுது ப்ரோ, எனக்கு உன்னை பற்றி நல்லா புரியுது, வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே
லைக் இவனுக்கு 2 பேரும் கிளம்பி வந்தா கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் தெரியும்ல அந்த வே வந்துட்டு. ஸோ அப்படியே இப்போ 2 பேர் தான் போகிறானுங்க. டேய் தப்பு இல்லை. ஹலோ ப்ரோ, அவர் ஒன்றும் அடுத்தவன் பார்த்து வச்ச பொண்டாட்டி கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் சரியா? என்னமோ கள்ள புருஷனை பார்க்க போகிற மாதிரியே போயிட்டுருக்க பொருள. டேய் இது வில்லேஜ்டா. வில்லேஜாக இருந்தா நான் பார்ப்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் திடுத்தனமாக போகிறானுங்க. வாசல் வழியாக இல்லை, பின்னாடி போகிறானுங்க. ஸோ இப்படியே லைக் அங்கே வந்து எட்டி பார்க்க இந்த நடு வீட்டில் மேலேருந்து சூரிய வெள்ளம் உள்ளுக்குள்ளே படுவில்ல அந்த மாதிரி ஒரு வீடு தான் அது. ஸோ அங்கே இந்த துணி எல்லாமே விரித்து வடகம் இருக்குல்ல அதை அப்படியே காய போட்டுட்ருக்கான். வடகம் மீன்ஸு சாப்பாடு இருக்குல்ல அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி வெயிலில் காய வச்சு எண்ணெயில் போட்டு சாப்பிட்லாம் சரியா? ஸோ அப்படியே அதை அவன் போட்டுட்ருக்க பக்கத்தில் ஊஞ்சல்லையா தாங்க உட்காந்து அப்படியே ஆடிட்டுருக்கான். கையில் வந்து இந்த கடலை பருப்பு இருக்கும்ல அதை வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அண்ணா அண்ணா என்னடா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்லாம் மறந்துடுவல்ல? இந்த சவுண்டு அவனுக்கு 2 பேரும் தான் நினைக்கிறேன். டேய் வாடா போயிடலாம். ஐய நீ தானே பார்க்கணுன்னு சொன்னா, நீ பாரு பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துருணும் வா போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே அவங்க உள்ளே வர. அண்ணா என்னெல்லாம் மறந்துடாத, நான் தானே உனக்கு எல்லாமே. டேய் நான் எப்படிடா ஒன்றை மறப்பேன்? இங்கே பாருத்தேன், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை. இருக்கணும் இருந்தே ஆகணும்ல. அண்ணா கீழே உட்காந்துருக்கு தான் வால் நினைக்கிறேன், ஏன்னா மேலே உட்காந்துருக்குது அந்த பம்கின்னு. டேய் ஏன்டா? அங்கே பார்த்தியா குடும்ப குத்து விளக்கா எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தியா எப்படி உட்காந்து தின்னுட்ருக்குன்னு. நான் வரும்போது வேணும்னே என் மேலே கரை அப்படி கரை நல்லதுன்னு வேற. பம்கின்னு. டேய் சாமர்ரா. ஆனால் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லவே மறந்துட்டேன். இங்கே பாரு உனக்கு பார்த்த மாப்பிள்ள, அதாவது என் மாம்சு, அவர் ரொம்ப நல்லவர். என்னை பற்றி தான்டா பேசுகிறான் அந்த பையன். ஐயோடா வழி தொடச்சிக்கோ. ஏன்டா வாய மூடு, வேற என்ன சொல்கிறான்னு கேட்போம். அப்படியா? ஆமாம் அது வந்துட்டு அந்த மாம்சம் வந்துட்டு ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் கூட இருந்தானே ஒருத்தன், அவன் தம்பி. ஐயோயோ பா பார்க்குறதுக்கு நல்லா இந்த பிராய்லர் கோழி நான் சொன்னல, அந்த பிராய்லர் கோழி மாதிரியே இருப்பான். என்ன பிராய்லர் கோழியா? நானா? டேய் நல்லா இருக்குல்ல பேர். அப்படி தாண்டா இருக்க. அண்ணா போய மூடு அப்படின்ட்டு இங்கே ஜேகேக்கா செமையாக காண்டாகுது. அந்த பக்கமாக டேய் வாய மூடு, யாருக்கு இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. மரியாதை கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் அந்த பிராய்லர் கோழிக்கு கொடுக்கவே மாட்டேன். தெரியாமல் கொட்டினதுக்கு நான் ஏதோ வேணும்னே கொட்டின மாதிரி அப்படி முடிச்சுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ திமிரு. நீ அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா? அந்த பிராய்லர் கோழி உன்கிட்ட வம்பல் தானா என்கிட்ட சொல்லு, நான் முடிச்சு விட்டுறேன். ஐயோ அப்படின்ட்டு சிவன் பாருங்க உட்காந்து பார்த்துட்ருக்க. அந்த பக்கமாக அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிக்குது ஜங்குக்கு போய் அடிக்கணும்னு, பட் முடியாதுல்ல அப்படின்னுட்டு இருக்கான். டேய் பம்கின்னு, யாரை பார்த்து பிராய்லர் கோழிங்கிற மாவனை உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு இங்கே அப்படியே உட்காந்துருக்க. அண்ணா என்ன எனக்கு ஒன்று சொல்லு, அவர் உனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? அது பொறுக்காமையா சொல்லுவாங்க. ஐயோ அண்ணா வைக்குமா? போடா. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாங்க வேண்டாம். சொல்லு. ஹோ டீஸ் பண்ணுறியா? அப்போ நான் பாடவா? என்ன பாடுவா? தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. காதலா? அப்படி யாரும் இல்லை, நீ சொல்லு. உள்ளம் கவர் கல்வனா குறும்புகளின் மன்னனா ஸ்ரீராமனா அவர் முகவரி சொல்லடா. போத்தேன் சும்மா டேஸ்ட் பண்ணிட்டுருக்காத. ஐயோ வைக்கமா? அப்படிலாம் கிடையாது. எங்கே பாரு உனக்கும் ஒன் டே வரும், அப்போது நானும் உன்னை கலாய்ப்பேன். கண்டிப்பாக வரும், ஆனால் அது எப்போ வரும் தான் தெரியல. ஓ
அப்போது இவன் சிங்கிளா? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த மாதிரி வாழ்த்தனமாக இருந்தால் யாருக்கு பிடிக்கும்? உனக்கெல்லாம் காலவெல்லாம் கல்யாணமே நடக்காது. டேய் ப்ரோ ப்ரோ. என்னடா என்னாச்சு, மயங்கிட்டியா? டேய் அந்த பையனெல்லாம் பாடுறான்ல, ஐயே என்ன காதல் மயக்கமா? டேய் நிஜமாக பாடினான்டா நல்லா. சரிதான், நான் கிச்சன் போய்லாம் வச்சுட்டு வரேன். சரி நீ போ. நானும் மொட்டை மாட்டில் அம்மா வத்தல் காய போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரேன்னா கொலை பண்ணிடும். நானும் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி. ஓய் ப்ரோ, அங்கே பார்த்தியா கிச்சனை, ஓடு. டே அது ஐயே ஓ அப்படின்ட்டு இப்போ அப்படியே தள்ளி விட ஜிமனா அப்படியே கிச்சனுக்கு போயிருப்பான். ஸோ இந்த பக்கம் தேங்க குதிரேறி வருவானும் கடத்தி கொண்டு போவானோ கண்ணுக்குழி முதல் நெஞ்சுக்குழி வரை ஆசை சேமிக்கிறேன் யாரவனோ தம் சிக்கி தம் சிக்க அப்படின்ட்டு பொல்ல அப்படியே பாட்டெலாம் பாடிக்கிட்டு அந்த மாடி மேலே காயப்போட்ட மிளகா எல்லாமே அப்படியே அள்ளிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கான் பாட்டு பாடிக்கிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே லைட்டாக மேலேருந்து கீழே எட்டி பார்க்குறான். பார்த்தா பின்னாடி பக்கத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்குது அப்படியே தெரியுது. யாருது? தெரியலண்ணா. ஐயோ, லட்சுமி அத்தை சொல்லிச்சு அவங்க வீட்டில் ஏதோ திருட்டு போயிடுச்சுன்னு. அட பாவி, இப்படி திருட்டு வந்திருக்கியா? அம்மா பழக அவனுக்கு எப்படி தெரிஞ்சு? ஐயோ அண்ணா, அது ஒரு குழந்தை. இந்த தேங்க யாருன்னு உனக்கு தெரியல. யார் வீட்டுக்கு யார் திருட வருது? இதோ வரேன். என்ன பண்ண மிளகா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க மிளகாயை அப்படியே கொஞ்சமாக அள்ளி அவன் கையில் வச்சுக்கிட்டு இப்போ அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வர்றான். வந்துட்டு இப்போ அப்படியே ஃப்ரண்ட் வாசல் அப்படியே ஃப்ரண்ட் வாசலில் வந்து அப்படியே மெதுவாக வீட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். ஐய, இவன் என்ன தெரியாமல் அனுப்பிட்டேனா, இன்னும் காணும் அப்படின்னு நிற்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தான் காட்டுறோம். என்ன இந்த டப்பாவை எடுக்க முடியல அப்படின்ட்டு ஜிமனா அங்கே லேஃப்டில் உள்ள ஒரு டப்பாவை எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒரு பர்சன் வந்து லைக் அவனை தூக்குற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு யார்? ஏய் சத்தம் படாத, நான் தான். அது இறக்கி விடுங்க. இல்லை அதை எடு, இறக்கி விடுங்க, அதை எடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல ஜிமனா அப்படியே எடுக்கிறான். நீங்கள் இங்கே அது வந்து அம்மா அப்பா வீட்டில் இல்லை. அம்மா அப்பா அங்கே ஷியோ, நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன், அவங்கள பார்க்கல. அது வந்து என்னாச்சு? தப்பு என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அப்படியா? ஆமாம், நீங்கள் போங்க, அம்மா வந்தா அவ்வளோதான். போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லுவியா? என்ன? அன்றைக்கி நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? என்ன? ஐ லவ் யூ. அது வந்து சொன்னீங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. என்னை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அது அப்போது ஐ லவ் யூ டு சொல்லாமே, தப்பு இல்லையே? அது வந்து சொல்ல அப்படின்ட்டு எப்படியே பேசிகிட்டு இருக்க. இது அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் தான் காட்டுறோம். இந்த பனானா வாழைப்பழம் இல்லையா, அதை அப்படியே கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கான் ஜங்குக்கு. ஐய என்ன தேவன் போனா இன்னும் காணும், போர் அடிக்குது அப்படின்ட்டு அப்படியே இருக்க. ஏண்டா திருட்டு பயலே, என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு வச்ச வாழை மரத்தில் பழுத்த வாழைப்பழத்தை அப்படிங்க சாப்பிட்டுட்ருக்கு மொஃபனை பொண்ணு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கையில் ஒரு
துண்டு வச்சுருக்கான். அந்த துண்டுக்குள்ளே அப்படியே அவன் கொண்டு வந்த மிளகாயை நல்லா நசுக்க போட்டிருப்பான். ஸோ இப்போது அப்படியே போயிட்டு அந்த துண்டை எடுத்து அவனோட ஃபேஸுக்கிட்ட இவன் ஃபோர்ஸாக வைக்க போக இப்போ அப்படியே தங்கோட கை தான் தங்களோட கையை பிடிச்சிருது. அப்படின்ட்டு பார்க்க இப்போ அப்படியே அவன் கையை பிடிச்சி திருப்பி அங்கே இருக்க வாலில் பின் பண்ணுற ஒரு மாதிரி. ஹே ஓ நீயா? என்ன பண்ணுற? கையில் என்ன? ப்ராய்லர் கோழியா? நான் திருடன் நினச்சேன். என்ன திருடனா? ஓய், என்னை பார்த்தா உனக்கு திருட மாதிரி தெரியுதா? அப்படி தான் இருந்துச்சு. கை விடு ஃபஸ்ட்டு. என்ன கை வேணும்? ஓ, இந்த மிளகா எடுத்து என் ஃபேஸில் இருக்க வந்திருக்கல. திருடன் நினச்சி வந்தான். அப்படியா? எங்க நல்லா பார்த்து சொல்லு. என்னை பார்த்தா உனக்கு திருடன் மாதிரி இருக்கா? இல்லை, அது ப்ராய்லர் கோழி மாதிரி இருக்கு. என்ன? ஆமாம், ப்ராய்லர் கோழி மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் நான் ப்ராய்லர் கோழின்னு சொன்னேன். அவள் தான் உனக்கு நீ மட்டும்ண்ணா நான் பம்கின் தானே சொன்னா? ஓ, அது கூட தெரிஞ்சிச்சா? ஆமாம், தெரிஞ்சிச்சு. ஓ ஆமாம், உன் பேர் என்ன? இருக்கு உன் பேர் என்னன்னு கேட்டேன். ஓ, எப்போவுமே இப்படி தானா நீ? இப்படி தானா? பைத்தியம். பைத்தியமா? ஹே, ஊருக்குள்ளே போய் கேட்டுப்பாரு, எனக்கு அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. வர்ற வல்ல விசாரித்தேன், எல்லாம் சொன்னாங்களே சரியான அருந்தவாள், இந்த ஊருக்கே தொல்லை. யாரும் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. அது என்ன பிடிக்காத 4 பேர் இந்த ஊருக்குள்ள இருக்காங்க, அவங்க வேணா அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி ஐயா தான் இந்த ஊருக்குள்ள கெத்து. ஓ அப்படி? ஆமாம். ஹே, என்ன அப்படி பார்க்குற? இல்லை, தூரத்துலேருந்து பார்க்க பம்கின் மாதிரி இருந்த. பக்கத்துலேருந்து பார்க்க அழகாக இருக்கேனா? இப்போ பம்கின் சீட் மாதிரி இருக்க. வந்துட்டு போகிறேன். கை விடு. கையை வேணுமா? எதுக்கு? எதுக்கா? நான் என்னவா புருஷனா என் கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுக்கு? ஏய், நிஜமாவே அவர் உங்கள் அண்ணனா? ஆமாம். ஏன் ஏன் ஏன்? இல்லை, பார்க்கும்போதே அவ்வளோ அழகா சாந்தமா அப்படி இருக்காரு. நீ எப்படி இருக்க? ஐயோ, அப்போ உனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்குமா? ஆமாம். அப்போ நீ என் டைப்பே கிடையாது. என்ன? நான் பேசிகிட்டே இருப்பேன், அவரை திண்டு பண்ணுவேன், வாழை பண்ணுவேன், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அப்படி படம் தான் வேணும். உன்ன மாதிரி பையன் எனக்கு வேண்டாம். என்னமோ நான் ஒன்று மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனால் நான் ஒன்று சொல்லவா? என்ன? ஒன்று மாதிரி ஒரு ப்ராய்லர் கோழி மட்டும் என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்தான்னு வையன். வந்தான்னு வையன். வந்தா அப்படியே வாசல்லே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். எதுக்கு? நமக்கு இந்த ப்ராய்லர் கோழியெல்லாம் செட்டே ஆகாது. ஓ, நீங்கள் கிடைக்கிறேன்னு சொன்னாலும் நானும் ஒன்று கட்டிக்க மாட்டேன். ஐயோடா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெலாம் வரிசையில் ஆள் நிற்குது. அதே மாதிரி தான் எங்களுக்கும். சி, யார் அது? நல்லா இருக்காங்க. சரி சொல்லு, நீ சிங்கிளா என்ன? சிங்கிளாவா? எதுக்கு? மிங்கிளாக பார்க்குறீங்களா? ஆனால் நடக்காது. யார் இப்போ கேட்டா? அப்படிலாம் கிடையாது, சும்மா கேட்டான். அவங்க உள்ளே இருக்கான், எனக்கு போர் அடிக்குது, சிக்னலும் கிடைக்கல. ஓ, டைம் பாஸு. அப்படியே வச்சுக்கோ. சொல்கிறேன். நான் சிங்கிள் தான். நீ? நானும் சிங்கிள் தான். என்ன நீ வாப்போன்னு பேசிகிட்டு இருக்க? உனக்கு ஏஜ் என்ன? ஐ எம் 20. ஓ, நான் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 30. ஓ, அங்கிளா நீ? அங்கிளா? ஆமாம்மா, அங்கிள் தான். அங்கிள்னா அவ்வளோதான். பார்த்தா அப்படி தெரியாது, அது பார்த்தாலும் தெரியுது. அங்கிள். அங்கிள்னு கொன்றுவான். சரி விடு. உனக்கும் எனக்கும் 10
20 வயசா? ஆ, உன் அண்ணனுக்கு என் அண்ணனுக்கு 23. ஓ, என் அண்ணனுக்கு 33. ஆ, அவங்களுக்குமா? ஆ, பரவாயில்ல. ஆனால் என் அண்ணன் கொடுத்து வச்சவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ரொம்ப பாவம். ஐயோ, அதுக்கு எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? என்னை கட்டிக்க போகிறவன் கவலைப்பட்டா போதும். ஆ, சரி, உள்ளே போனானுங்களே, என்னாச்சு? போய் பார்க்கலாமா? இருந்தாலும் ப்ரைவசி வேண்டாம். என் அண்ணன் சரியான பயந்தாங்குழி, சரியான இன்னசென்ட்டு, அங்கே ஒன்றும் நடக்காது, வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தேவங்க இப்போ ஜாங்கோட கையை பிடிக்கிறான். ஓய், பார்ப்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தேவங்க போக ஜாங்கோக்கா அப்படியே தேவங்கோட கையை தான் பார்க்குறான். ஸோ இப்படியே கிச்சனில் பார்த்தோன்னா எங்கே காணும்? என்னாச்சு? என்னது இது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பார்க்க இந்த சவுண்டு கேட்டு இதுக்கு அப்படியே வீட்டு படி திரும்புகிறாங்க. அது தயாங் அண்ணா என்ன பண்ணுற? அது கண்ணில் தூசி வந்துச்சு, அதை எடுத்து விட்டேன். ஓ, நான் கூட பயந்துட்டேன். நான் கூட தான். ஜிமன், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா அப்பா இல்லாத டைமில் இப்படி வராதுங்க, போங்க அப்படின்ட்டு ஜிமனா இப்போ அப்படியே ஓடி போயிட. மாம்ஸு, எங்கள் அண்ணன் கொஞ்சம் பயந்து சுபாகம், அதான் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது இங்கே ஒன்றும் நடக்காது. இல்லை அப்படிலாம் இல்லை, தெரியுது. ஆனால் என் அண்ணாவுக்கு என்ன பிடிக்காதுன்னு என்கிட்ட கூட நான் சொல்லுவேன். சொன்னால் நல்லா இருக்குமே. ஓஹோ, மாம்ஸே சொல்லி ஆகணுமா? அது சொன்னால் நல்லாயிருக்கும், சொல்ல. என்ன அமௌண்ட்டு எதுக்கு? இதை தான் கிட்ட எந்த வேலையும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஓ, சில்லற ஜாங்கோ காசு வச்சுருக்கியா? என்கிட்ட இல்லை. டீ வசந்தா கூடுறா. இது மொத்தமாக கொடுங்க சார். என்ன பண்ணுற? நான் சொல்கிறேன். என் அண்ணாவுக்கு சவுண்டாக பேச தெரியாது, எழுத்து பேச தெரியாது, அதிகமாக சிரிக்க மாட்டான், அதிகமாக நடந்து வேலை பார்க்குறது எல்லாமே பண்ணுவான். பட் பேசுகிறது சிரிக்கிறதெல்லாம் அப்படி கம்மி பண்ணிப்பான். அதுக்கப்புறமா சாப்பாட்டில் அவனுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி கூட அவ்வளோ பிடிக்காது, பட் தயிர் சாதம் ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னது, புச்சை கலர் வந்து எல்லோ. வேறு என்னது, அவனுக்கு கடலை முட்டைன்னு ரொம்ப பிடிக்கும். ஓ, கடலை மிட்டாய், அப்புறம் தேன் மிட்டாயி, தேங்காய் பர்ஃபி, கல்கோனா, அப்புறம் இந்த மாதிரி இருக்க ஸ்வீட் ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு, நான் நோட் பண்ணிக்கிறேன். கல்கோனா, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய். நெக்ஸ்ட் வரும்போது இது எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க, ஒரு பாக்கெட்டு. சரி. அப்புறம் என்ன எனக்கு பிடிக்கும்? ஜிலேபி பிடிக்கும். ஜிலேபி, ஓகே. அப்புறம் லட்டு, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை உனக்கு பிடிக்குமா? அப்போ கரெக்டாக கேட்டுவிட்டா. அது எனக்கும் பிடிக்கும், என் அண்ணாவுக்கும் பிடிக்கும். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே. நான் வயலுக்கு போகிறேன், பை அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க குடுகுடுன்னு ஓட இந்த பக்கம் ஜாங்குக்கா ஒரு மாதிரி பார்க்குறான். அண்ணா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. என்னது? ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். எங்கடா போகிற? அம்மா வந்து கேட்டா வரேண்ணா போ அப்படின்ட்டு இப்போ ஜாங்குக்கா அப்படியே பின்னாடியே போகிறான். தாங்க குடுகுடுன்னு ஓடுறான். ஓடிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய புல் செடி இருக்குது. ஸோ அதை அப்படியே பிடுங்கி வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். இவ்வளோ காசை வாங்கிட்டு இந்த பைபிள் எங்கே போகுது அப்படின்ட்டு ஜங்குக்கும் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டு பார்த்தா ஒரு குட்டி கட்டடம் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய குட்டி பசங்க இருக்காங்க.
பே டயம் டாட்டா. ஹே தாத்தா வந்துட்டியா? நாங்கள் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? வந்துட்டேன்ல தாத்தா. இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஐஸ்கிரீம் இன்னைக்கு நம்ம சாப்பிடலாமா? நான் யார் நினச்சேன், எங்கே பார்த்தியா? ஹை நிறைய காசு. ஆமாம் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக 10 குழந்தைங்க கிட்டே இருக்காங்க. ஸோ கூட்டிகிட்டு போகிறான். லைக் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு. அண்ணா 10 பேருக்கும் 10 ஐஸ்கிரீம் கொடுத்துங்க, அப்புறம் எனக்கு ஒன்று. தரேன்டா தரேன். வீடுன்னு சுட்டு வந்துட்டியா? ஓஹோ சத்தியமாக இல்லை. உன் அம்மாவுக்கு வந்து என்ன கத்திட்டு இருப்பாங்க. சரி விடுங்கண்ணா, இதுக்கெல்லாம் போய் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்றான். ஸோ ஒரு இந்த வில்லேஜ்லலாம் ஆலமரம் எல்லாம் இருக்கும். ஆலமரத்தை சுற்றி இந்த கட்டடம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க சரியா? அந்த மாதிரி ஒரு கட்டடத்தில் தான் அப்படியே வரிசையாக உட்காந்துருக்காங்க. இந்த காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு. இன்னைக்கு ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குல்ல? ஆமாம் டாட்டா, நான் கூட நினச்சேன் இன்னைக்கு ஐஸ்கிரீம் நல்லா இருக்காதுன்னு. அப்படியா? எதுக்கு? அதோ நேற்று தான் அந்த அண்ணன் புதுசாக வாங்கிட்டு வந்தாங்களா, இது வேறு ஃப்ளேவரு, அதான் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். ஓ இப்போ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அப்போ சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கண்டு சாப்பிட்டுட்ருக்கு. இது எல்லாத்தையுமே ஜங்குக்கா அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதுக்கு தான் அமௌண்ட் கேட்டானா? பரவாயில்ல, க்யூட்டாக தான் இருக்கு. ஏய் கீழே கொட்டாமல் சாப்பிடு, எங்கே வா தொடச்சி விட்றேன். இப்படி சாப்பிடலாமா? வீட்டில் போய் மாட்டி கொடுத்துடாத. எங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னாங்கன்னா சோலி முடிஞ்சிடும். சரி டாட்டா, நாங்கள் வீட்டில் சொல்ல மாட்டோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஓகே 1 2 3 எல்லாரும் கைப்பிடிங்க. பிடிச்சிட்டோம். நானும் 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 அப்படின்ட்டு ஒருத்தர் கையை ஒருத்தர் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. எப்படி வீட்டுக்கு போகணும்? இந்த மாதிரி ஓரமாக ரோட்லேயே போகணும். வண்டி வந்தால் நிற்க சொல்லிட்டு ரோடை க்ராஸ் பண்ணணும். குட் பாய். எல்லாரும் வீட்டுக்கு சமத்தா போகணும். ஓகே தாத்தா பாய். ஓகே பாய் அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஓ ஹோய் பிராய்லர் கோழி. எப்படி கண்டுபிடிச்சான்? ஒளிஞ்சிருக்கியா? இல்லையே. ஐயோ ஒளிகிறது ஒழுங்காக ஒழிய மாட்டியா? அப்படியே தெரியுது. ஓ ஒளியில் அது ஏதோ காய் இருந்துச்சு, அதை பிடிங்கிட்டு இருந்தேன். ஓ அப்படி. ஆமாம். இங்கே என்ன பண்ணுற? இல்லை ஊர் சுற்றி பார்க்கலான்னு. உனக்கு வில்லேஜ்னால் பிடிக்குமா? ஐயா யாருக்கு பிடிக்கும்? எனக்கெலாம் பிடிக்காது. பிடிக்காதா? ஆமாம். ஹலோ 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 எதுக்கு பிடிக்காது? எதுக்குன்னா வில்லேஜில் செடி கொடி மரம், ஐ டோன்ட் லைக் இட். ஓ உங்களுக்கு அந்த மாசான காற்று, அந்த ஆரன் சவுண்டு அதெல்லாம் தானே பிடிக்கும்? அப்படிலாம் கிடையாது. சிட்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தெரியும் தெரியும். உங்களுக்கு வில்லேஜை பற்றி என்ன தெரியும்? தெரியும். நான் உனக்கு சுற்றி காமிக்கவா? வில்லேஜையா? என் கூட வரியா? வரேன். ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் தாங்கடா அவங்க வில்லேஜை அப்படியே சுற்றி காட்டிகிட்ருக்கான். ஹலோ 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 என்ன நீங்களாம் எப்படி குளிப்பீங்க? ஷவரில். இது என்ன தெரியுமா? என்ன? மோட்டார். இந்த பைப்லேருந்து அப்படியே தண்ணி ஊற்றும். நீங்களாம் ஆர்டிஃபிஷியலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அங்கே குளிப்பீங்க. அங்கன்னா நாங்கள் அப்படி கிடையாது. இதுதான் எங்களுடைய ஷவர். இதோ இந்த தொட்டி இருக்குது பார்த்தியா, இதுக்குள்ளே இறங்கிட்டா அப்படியே தண்ணி ஊற்றுவோம், நாங்கள் அழகாக உட்காந்து குளிப்போம். ஓ சரி ஓகே. உனக்கு பழிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. ஃப்ரிட்ஜு போவேன், ஓப்பன் பண்ணால் ஏதாவது இருக்கும், எடுத்து சாப்பிடுவேன். எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வேணுமா என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வயலுக்கு வந்துடுவோம். இது என்ன தெரியுமா? என்ன? வெள்ளரிக்கா. கியூம்பரா? எங்கே பார்த்தியா? வெயிட் பண்ணி கழுவி தரான். ஏதோ டேஸ்ட் பண்ணி பாரு.
ஆ ம் ஆ ம் நல்லா இருக்கே, நல்லா இருக்கும். ஏன்னா இது வயலில் உடனே பிடுங்கி உடனே சாப்பிட்றது. ஸ்நாக்ஸ் வேணும்னா ஃப்ரிட்ஜு அது இது இதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி வந்து இயற்கையாக பிடுங்கி சாப்பிட வேண்டியதான். ஓ அப்படியா? இன்னும் கொஞ்சம் இங்கே நின்னா நம்ம 2 பேரையும் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. ஆ எதுக்கு? ஏன்னா இது யாரோட வயல்னு எனக்கே தெரியாது. என்ன? ஏய் யாரா அது? ஐயோ ஒழுங்கா வந்துரு. அது நான் இல்லை. எதுவும் சொல்லப்படாது, வா போலாம் அப்படின்ட்டு இப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ஓடுறான். ஏய் அப்போ திருடிட்டியா? திருடிட்டியாவா? ஏன் உனக்கு திருட தெரியாதா? ஏய் இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஹலோ, இந்த மாதிரி திருடி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அது என்ன தெரியுமா? என்ன? கடலை. கடலை தெரியுமா? கடலை. கடலை. ஓ பீனட். பீனட். அது சாப்பிட்ருக்கியா? பீனட் சாப்பிட்ருக்கேன். பீனட் ஜாம் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். அது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இப்போது பறித்து சாப்பிட்ருக்கியா? கமான் 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் அங்கே கடலை எல்லாமே நிறைய போட்டிருக்கு. ஸோ அதில் ஒரு செடி அப்படியே பிடுங்குறான். பிடுங்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணுறான். இது என்ன? என்ன? கடலை. ஓ இது ஷெல்லா? ஷெல்லு. ஓ இரு நான் குறைச்சி தரேன். சாப்பிட்டு பாரு. வாவ், ஏய் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நாங்கள்லாம் ஸ்நாக்ஸ் வேணும்னா எப்படி வந்து பிடுங்கி அப்படி சாப்பிட்ருவோம். ஓ பரவாயில்ல. இது தெரியுமா? பருத்தி. பருத்தி அப்படி சொல்ல காட்டன். காட்டன். இதில் இருந்தால் காட்டன் எடுப்பாங்க. ஓ காட்டன். இதோட இதோ இது இருக்கே, இதை சாப்பிட்லாம். ஏன்னா காட்டனையா? பெருசாக இருந்தால் திங்க மாட்டோம். பட் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணு, நான் உனக்கு போய் தரேன். ஐயோ இரு அப்படின்ட்டு தாங்க அதை அப்படியே வாயில் வச்சு கடிக்கிறான். இதோ. என்ன வேண்டாமா? கொடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே இவன் லைக் பாதியாக கடிச்சு கொடுத்துருப்பான். அதை சாப்பிட்றான். எப்படி இருக்கு? அது இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? உனக்கு பிடிச்சிருச்சா? ஆமாம், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இந்த 2 அப்படியே கடிச்சு லைக் அது எப்படி இருக்கும்னா அது ஒரு எப்படி ரவுண்டாக இல்லை, ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பல்பு மாதிரி இருக்கும். அதை கடித்து உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். அது ஒயிட் கலரில் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கையில் உடைக்க முடியாது, அதனால் வாயினால் கடித்து உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். சரியா? அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்க. அந்த பையன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கான், சாப்பிட்றான். அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்படியே அவன் கிராமத்தில் இருக்க கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த மாங்காய் கொய்யாக்காய் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி கொடுத்து லைக் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக ஒரு பிளேஸில் போய்ட்டு உட்காராங்க. டயர்டாயிட்டேன். அப்படியா? அதுக்குள்ளேயா? அதுக்குள்ளேயாவா? ஆமாம். சரி ஓகே, உனக்கு இன்னொரு மெயின் கேரக்டரை காமிக்கவா? மெயின் கேரக்டரா? என்ன காமி? நம்ம போகணுமா? அவனே இங்கே வருவான். அவனா? யாரா? அவன் தான் எனக்கு எல்லாமே. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்கான். அப்படியா? யாரு? பையனா? பையன்தான். ஓ சிங்கிள்னு சொன்னான். சிங்கிள் தான், ஆனால் அவன் எப்பவுமே என் கூடவே இருப்பான். ஓ வெயிட் பண்ணு. டே காளையா? காளையாவா? யார் அது அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே உட்காந்துட்ருக்க. வந்துட்டான். எங்க காணும்?
ம் பின்னாடி. ஆ பின்னாடி பாரு. ஆ ஆ அப்ப என்னாச்சு? ஏ மாடு மாடு ஏ பெருசாக இருக்கு. ஆ அது முட்டாது. உனக்கு மாடுனா பயமா? பயம் இல்லை, அது தள்ளி நிற்க சொல்லு. காளையா, இவர் நம்ம ஜிமின் இருக்காருல்ல, அவரை கட்டிக்க போகிற மாப்பிள்ளையோட அண்ணன். என்ன மாடுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க? அவனுக்கு எல்லாமே புரியும். என்ன போய் சொல்கிறியா? போய் சொல்கிறனாவா? கிடையாது. அதெல்லாம் இல்லை. காளையா, இவர் நம்ம ஜிமினோட மாப்பிள்ளையோட தம்பி. இவர் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்ட்டு அந்த மாடு கியூட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாடுது. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? என்ன போய் சொல்கிறியா? இல்லையே. நீ போய்ட்டான் சொல்கிற. ஓ காளையா, உனக்கு என்ன பிடிக்குமா? அப்படின்ட்டு பிடிக்குங்கிற மாதிரி தலையாடுது. பார்த்தியா? அது ஏன்னா கொம்பெல்லாம் ஆட்டிகிட்ருக்கு. தள்ளி நில்லு. அவன் எதுவும் பண்ண மாட்டான். காளையா, நீ போய் மேயி, நான் உன்னை அப்புறமே வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்ல அந்த காளையனும் அப்படியே போயிடுறான். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய காளை மாடு. அது கொம்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை பார்த்தா புள்ள பயந்துருக்கும் ஜங்குக்கு. ஸோ இப்படியே லைக் ஜங்குக்கும் தவங்க தான் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன், பாய். பாய் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேவாங்க பாடுக்க போயிடுறேன். இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே வந்துடுறான். ஸோ இப்போ லைக் நைட் டைம் தான் காட்டுறோம். அங்கே அப்படியே ஜூனுமா, ஜூன் நிஜமா நல்லா இருந்துச்சுல்ல, எல்லாமே பிக்சர் எடுத்தாச்சு. நாளைக்கே கிளம்பலாம். கிளம்பணும், எனக்குமே வேலை இருக்குது. ஆமாம், கிளம்பி ஆகணும். யோங்கி. மா என்னாச்சு? எவ்வளோ மாதிரி இருக்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னடா ஆச்சு? கிளாஸுக்கு 2 நாளாக போகல, அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்புகிற மாதிரி இல்லையே. இல்லைம்மா, அப்போலாம் இல்லை. அது ஒன்றும் இல்லை, சாருக்கு அவர் ஆளை பார்க்கணும் போல இருக்கும். இல்லைண்ணா சும்மாறா. அப்பா தான் உண்மை. கல்யாணத்துக்கப்புறம் கூட தானே இருக்க போகிறான், அப்புறம் என்ன? என்ன ஆளை பார்க்கணுமா? சரி போகலாமா? அதெல்லாம் வேணாம்மா. என்ன பேசிகிட்ருக்க? இப்போ எப்படி போக முடியும்? என் புள்ள ஆசைப்பட்டால. அம்மா மாதிரி நடந்து கோஜன். அம்மான்னு தான் சொல்கிறேன். வாங்க போகலாம் எல்லோரும். அப்படியா? ஆமாம். யோங்கி போகலாமா? ஆமாம், அது போகலாம் வா அப்படின்ட்டு இப்படி 4 பேர் கிளம்பி லைக் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. தயம் என்னம்மா அறிவு இருக்கா உனக்கு? என்ன உன்னை பத்து தானே அள்ளி வைக்க சொன்னா? மறந்துட்டியா? ஏண்டா எனக்கு தானே உருப்பட போகிற? இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன் வையன், உருப்பட கழுசில் தான் போவேன். என் பாட்டை வாங்கி கொட்டுறதே உனக்கு வேலையாக போச்சு. திட்டாதம்மா, கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னும் ஒன்றும் பண்ணல. போகிற வீட்டில் என்ன தான் பண்ண போகிறேன் எனக்கு புரியலை. நீ பண்ணுற அடிச்சாடிதுக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பாக கால் கட்டு தான் போட போகிறேன் பாரு. கால் கட்டா? என்ன அப்போ ஓவராக பேசிட்டு இருக்கேண்ணா. மிளகா அள்ளி வைக்க சொன்னால் அதையும் அள்ளி வைக்கல, அந்த வடகம் காய போட்டுருந்துருக்கு அதையும் எடுக்கலை, எல்லாத்தையும் அந்த பிள்ளை ஒரு ஆளாக பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏன்டா நாளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துறேன், என்னடா பண்ணுவேன் நீனு? என்னம்மா, அது அண்ணனை தானே கட்டி கொடுக்க போகிறீங்க. அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்த எல்லா வேலையும் நீ தானே பார்க்கணும். இப்போ நான் ஏன் பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். தயம், கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்க கற்றுக்கோ. பொறுப்பை பார்ப்பணும். இன்றைக்கி அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்க. யார் அவன் காசு கொடுத்தா? அது வீட்டிலேருந்து எடுத்தியா? இல்லைம்மா. யார் உனக்கு காசு கொடுத்தான்னு கேட்டேன். அது மாம்ஸோட தம்பி. என்ன அந்த தம்பியா? ஆமாம், நான் வேணான்னு சொன்னேன்னா அவர் தான் இந்தான்னு கொடுத்தாரு. சமந்தி மாப்பிள்ள வாங்க, உள்ளே வாங்க. வரோம் ஆண்டி, வரோம்.
அப்படின்ட்டு இப்போ வந்து எல்லாரும் உட்கார அந்த பக்கத்தில் அவங்க திருன்னு முழிச்சிட்ருக்கான். எதுக்கு குழந்தைய போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க ஆண்டி, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவுக்கு என்ன திட்டுறது தான் வேலை. நீங்கள் வா வந்துட்டனே அப்படின்ட்டு இப்போ ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அப்படியா? ஆமாம், நீ பேசுறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. நான் பேசினா இவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. அம்மா அம்மா. என்னடா கேட்டுக்கோ, போய முடிச்சிட. கேட்டுக்கோ, உனக்கு தான் புரியல, எல்லாருக்கும் புரியுது. ஆண்டி எங்கள் அம்மா கிட்ட நான் நல்லா வார்த்தை சொல்லிட்டு போங்க, எப்போ தான் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்படியா? ஓய் என்ன? நான் உனக்கு காசு கொடுத்தேன். சொல்லு, நான் உனக்கு காசு கொடுத்தேனா? சொல்லாத. என்ன சொல்லக்கூடாது? நீ சொல்லாத ப்ளீஸ் 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 சொல்லுது ப்ளீஸ் அப்படின்ட்டு எங்கள் தாங்குற மாதிரி க்யூட்டாக கேட்க அந்த பக்கம் ஜங்குக்கா அதுக்கு மேலே வார்த்தை வரல. அப்படியே உட்காந்துக்கிறான். தம்பி, இவன் உங்ககிட்ட வந்து காசு கேட்டானா? இல்லைம்மா, அப்பெல்லாம் கிடையாது. கிடையாதானா? இல்லை ஆண்டி, காசெல்லாம் என்கிட்ட கேட்கல. கேட்டாலும் கொடுக்காதீங்க. இவன் சரியான அருந்த வாழ், இப்படி தான் மன்னிச்சிடுங்க. ஏதாவது தொந்தரவு கொடுத்துருந்தா. என்னது தொந்தரவா? மா போய முடித்தேன், போகல போகிறான் அப்படின்ட்டு தாங்க அப்படியே உள்ளே போயிட. இவங்க எல்லாரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே என் மருமக பிள்ளை ஆளை காணும்? அவனா? அவன் ரூமுக்கு போனான். ஜிமனா ஜிமனா ஜிமனா, அம்மா இங்கே வா. வரம்மா அப்படின்ட்டு ஜிமனா இப்போ அப்படியே மேலேருந்து கீழே வரான். ஏ ஜிமன், அத்தை இங்கே வா. வர அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமுனா ஒரு மாறு நடந்து வந்துட்டுருக்கான். ப்ரோ என்னடா ஏதாவது பண்ணியா என்ன? ஹே நான் ஒன்றும் பண்ணல. அவர் ஒரு மாறி இருக்காரே, அதான் கேட்டேன். உண்மையை சொல்லு, என்ன பண்ணா? இல்லைடா, அது அவன் கோச்சு பண்ணா என்ன? என்ன கோச்சு பாரா? எதுக்கு? இல்லைடா, அது கிஸ் பண்ணிட்டேன். என்ன கிஸ் பண்ணிட்டியா? அது ஆக்சிடெண்ட்டெலாம் நடந்துருச்சு. அது பேசுவானான்னு தெரில, ஒருவேளை கோச் பண்ணும். அண்ணா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஒருத்தன் பேசுவானா மாட்டானான்னு எனக்கு சத்தியமாக புரியல. இது நீ அண்ணு அது வந்து இரு, நான் பேசுகிறேன். அதை பற்றிலாம் பேசாத. அது மா என்னடா, நான் அவங்கள எப்படி கூப்பிடுறது? டே, அவங்க உன் அண்ணாவோட ஹஸ்பண்டு, அப்போ நீ அண்ணின்னு கூப்பிடு. அண்ணி அண்ணி அண்ணி. சொல்லுங்க. இல்லை, என் பேர் ஜங்குனே கூப்பிடலாம். உங்கள்கிட்ட வந்து தனியாக பேசணும், வரீங்களா? டீ என்னடா பண்ணுற? மா நான் பேசிட்டு வரேம்மா. சரிப்போ. தம்பி, அது இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வாங்க போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து இந்த எஃப்எஃப்ல ஜிம்முன்னா அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். பிகாஸ் வந்து அந்த பாண்ட் வந்து எனக்கு பிடிக்கும். லைக்கு ஒரு கொழுந்தனாருக்கும் அன்னிக்கும் இடையில இருக்க பாண்ட் எனக்கு பிடிக்கும். இதனால நான் ஜிம்மினை வந்து பொண்ணாக நினைக்கிறேன்னு கிடையாது, ஜஸ்ட் அந்த பாண்ட் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அண்ணன் கூப்பிடுறேன். பிடிக்கலைன்னா இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. புரியுதா? ஜின்னா எப்படி எனக்கு அம்மா மாதிரியோ அதே மாதிரி ஜிம்மன் அண்ணி. இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டாம், பட்டு புதுசாக இருக்கவங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ரூமில் தான் காட்டுறோம். அண்ணி, அது என் பேர் ஜங்கு. ஜங்கு, ஓகே, புரியுது. ஆக்சுவலாக என் அண்ணா வந்து எப்படிப்பட்டவனா, யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டான். லிட்டலாக உங்களோட கேரக்டர்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டு, அவன் ரொம்ப ரக்கடு, அவ்வளோதான் மாட்டுரு. ஆனால் யாரு கூடயாவது பழகிட்டானா அவ்வளோதான், உயிரே கொடுப்பான். ஆக்சுவலாக அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, அதான் கிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் இல்லை. இல்லை அண்ணி, எனக்கு தெரியுது நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, பட் அவர் ரொம்ப நல்ல பையன்.
ஏதோ தெரியாமல் கொடுத்துருப்பான். அது அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவன் ரொம்ப வரிடாக ஃபீல் பண்ணுறான் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கள். அது இல்லை அண்ணி கமான், என்கிட்ட நல்லா பேசுங்க. நானும் உங்களுக்கு நல்ல ஒரு நான் யார் தம்பியாக இருப்பேன். ஐயோ அது தம்பி இல்லை, நீங்கள் எனக்கு கொழுந்தனாரு. ஓ கொழுந்து ஏதோ ஒன்று அது மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒரு மாதிரி புதுசாக அவ்வளோதான். ஓ அப்போ உங்கள் கோவம் இல்லையா? இல்லை கோவம் இல்லை. அப்பாடா அண்ணி பயந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, நான் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? பிடிச்சிருக்கு. அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கு ஜங்கு. ஐயோ பேர் சொல்லிட்டீங்களா? ஆமாம் பிடிச்சிருக்கு. இது போதும். ஓகே அண்ணி போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போக அண்ணி அங்கே போனோன்னே ஒரு கண்ணை மட்டும் அப்படி லைட்டாக காட்டிடுங்க, ஒன்றும் இல்லைன்னு. எல்லாட்டையும் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே போய் உட்காராங்க. யோகிகா ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் தெரியாமல் பிடிச்சி இழுத்து வச்சு முத்தா கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே போயிருப்பான்ல. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, அவங்க கோச்சிக்கிட்டாங்க. என்ன? ஆமாம். ஐயோ ஐயா உடனே மூஞ்சி தொங்கப்படாத, அவங்களுக்கு ஓகே தான். அப்படியா? ஆமாம் அண்ணி எனக்கு ஓகே தான், நான் ஓகே. அப்பாடா ஓகேவா? ஐம் சாரி. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். என்ன கண்ணாலே பேசுகிறீங்க போல இருக்கு. அப்பெல்லாம் இல்லத்த. ஐயோ இதில் என்ன இருக்குப்பா? சரி நாங்கள் கிளம்புறோம். சரிங்க சம்மந்தி, அவர் வந்துடுவார் பார். இல்லை நாங்கள் கிளம்புறோம், பாய். ஸோ அப்படின்ட்டு இப்போது நம்ம ஜகு கூட ஃபேமிலியாக அப்படியே கிளம்பிடுது. ஸோ ஆக்சுவலாக இப்போது இவங்க வந்திருப்பாங்கல்ல அந்த தேதி குறிக்கிறதுக்கு, அப்போலேருந்து இங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு விட்டுருக்க மாட்டான். டே இங்கே இருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி 1 நாள் 2 நாள்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி நிச்சயதார்த்த டே வந்துட்டு. ஸோ அங்கே நம்ம ஜங்குக்கா பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான். டேய் ஜங்கு என்னம்மா என்னடா பண்ணிகிட்ருக்க? சும்மா கடுப்பேற்றுட்ருக்காத சரியா? என்னடா பண்ணா? 1 வீக்கோ என்னையும் விடலை, நீங்களும் வரல. எவ்வளோ ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது தெரியுமா? சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு எது கூட அப்படி கோவப்பட்டுட்ருக்க? டே அம்மா கிட்ட கோவப்பட்டுட்ருக்க? வந்துடுங்க. பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல, விட மாட்டேறீங்க. இன்றைக்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு பா கிளைண்ட்டு மீட்டிங் இருக்குப்பா. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? இன்றைக்கி நான் மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும். உடனே பண்ண முடியாது ஜங்கு, போஸ்ட்மான் பண்ணு. 1 வீக்கு முன்னாடி வந்தது இது, இப்போ தான் பண்ணுறேன். புரியுதா இல்லை உங்களுக்கு? அவனை விடு, அவனை பார்த்தா தெரியும்ல. இப்போ வேலையை பாரு. இல்லைங்க இன்றைக்கி அவங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம், ஏதாவது கண்டுக்கிறான் அவன். தெரியும்ல உனக்கு. போஜு என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஜங்குக்கா 1 வீக்காக போகாதனால ஒர்க்ஸ் எல்லாம் தலைக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஆக்சுவலாக அந்த புது வீட்டில் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டாங்க. டேய் வரலையா? நீ போ நான் வரேன். டேய் அங்கே போய் அதை பண்ணிக்கலாம்டா, வாடா. சின்ன பையன் எங்கேன்னு கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? போய் குளிச்சுட்டு வாப்பா. சரி போகிறேன். நான் லேப்டாப் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன், சீக்கிரமாக வந்துடு. வேணாம் நான் எடுத்துகிட்டு வரேன், இங்கே வச்சுட்டு போ. நான் எடுத்துகிட்டு போறேன் வாடா அப்படின்ட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஜின்னு ஜூனு ஷுகா 3 பேர் கிளம்புறாங்க அங்கே. ஸோ அந்த பக்கமாக நம்ம தவங்களாம் அப்படியே ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு வேலை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் அண்ணா போக போகிறான்னு இருந்தாலும் அந்த மேரேஜ் வைப்பெல்லாம் நல்லா இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் அப்படியே அப்படியே ஆடி பாடி பார்த்துட்ருக்கு புள்ள. இந்த பக்கம் ஹோபாலனா அப்படியே தலைக்கு மேலே வேலை கிடக்குதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே இவங்களும் வர ஆரத்தியெல்லாம் எடுத்து இல்லை அடிச்சாடியெல்லாம் பண்ணி அவங்க தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். மாம்சே என்ன எங்கே உங்கள் தம்பி? பாரு ஏன் தம்பி இருக்கு நீ கேட்குற? நீங்கள் 3 பேர் வந்துட்டீங்களே, ஒரு டிக்கெட் மிஸ் ஆகுதே அதான் கேட்டேன். ஓ காணோன்னு கேட்டியா? நான் கூட வேற என்னமோன்னு நினச்சேன். என்ன மாம்சம் நினச்சிங்க? ஒன்றும் இல்லை
ஓய், உனக்கு என் தம்பியை பிடிக்குமா? ஆ, என் தம்பி உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். என்ன மாம்ச பேசுறீங்க? அப்பெல்லாம் கிடையாது, அவரை காணோன்னு கேட்டேன், அவ்வளோதான். அவரா? ஆமா, இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு தாங்க இப்படி கூடன்னு ஓடி போயிடுறான். அப்படின்ட்டு இந்த பக்கம் சுகாவும் வந்துடு. ஸோ அங்கே வேலையெல்லாம் அப்படி இப்படி நடந்துட்டுருக்கு. ஒரு வழியா ஜங்குக்கும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றான். மா 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 சமந்தி, லேப்டாப் எங்கே வச்சாங்க தள்ளி? ஆமாம் ஆமாம் நில்லுங்க. என்னடா எங்கே லேப்டாப்பு? ரூமில் இருக்கும். யார் ரூமில்? தயாங் ரூமில். தயாங் ரூமில்? ஆமாம், போய் பார்த்துட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி போய் பார்க்குறான். பார்த்தாங்க லேப்டாப் இருக்குது. ஸோ அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒழிச்சு வச்சாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஓ, என்னாச்சு ஜன்? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, ஏதோ பண்ணுறேன்னு தெரியுது, ஒழுங்காக கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே இவங்களும் வேலையை பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக 9 o'clock 10க்கு நிச்சயதார்த்தம். ஸோ ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்கு. மேலே பார்த்தோன்னா லைக் தாங்கள் ரூமில் அப்படியே அந்த லேப் இருந்திருக்கும். ஸோ அங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். சித்து வரை எதுவுமே பார்க்கல. இப்போ ஜங்குக்கு ஒரே இது ஒர்க் மட்டும்தான். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஹேய் பிராலர் கோழி, என்ன இன்னும் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, ஒர்க் பண்ணுறியா? உனக்கு அறிவு இருக்கா? என்ன அண்ணாவோட கல்யாணத்தில் யாராவது உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா? எனக்கு ஒர்க் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அப்புறமேல் பேசுகிறேன். அவ்வளோ பிஸியா? ஆமாம். அப்படி என்ன பண்ணுற அப்படின்ட்டு இப்போ அப்படியே வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அவன். எனக்கு ஒன்றுமே புரியல. தயம் விளையாடாத, போ, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல. பண்ண நான் ஒன்று சொல்ல அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படியே போயிடுறான். ஸோ கீழே டேய் சுகா மா, என்னடா உன் தம்பி இங்கே? தரலையே, இங்கே வரல. ஐயோ, உனக்கு இன்னும் பட்டு வேஸ்ட் ஷர்ட்லாம் எடுத்து கொடுக்கவே இல்லை. எங்கே போன அந்த பையன்? தரல, மேபி ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். விடுமா, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? இருவாரா? டேய் தயம் ஜாங்குக். சார் 1 minute. என்னம்மா? டேய் கீழே வாடா. மீட்டிங்கில் இருக்கேன், போங்க. டேய் கீழே வர முடியாதா? சொல்லிட்டுருக்கல, மீட்டிங்கில் இருக்கேன், போங்கம்மா. சார் சாரி சார், நீங்கள் சொல்லுங்கள். எஸ் சார். நோ இந்த பையனா அப்படின்ட்டு அவங்க அம்மா போகிறாங்க. சாரி ஜின் போகிறாரு. என்னடாச்சு, எதுக்கு இப்போ இப்படி சுற்றிட்டுருக்க? எனக்கு கோவமாக வருது ஜோன், உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் லேப்டாப் தூக்கி வச்சுட்டு உட்காந்தா சுத்தமாக பிடிக்காது. தெரியுது, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்பட்டுருக்க? வீடு, அவனை பார்த்தா தெரியும்ல, நான் அவனுக்கு பேஷர்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், விட்டுரு. என்னமோ போ அப்படின்ட்டு அவன் படுக்க போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். டேய் தயாங்கு, என்னம்மா இங்கே வா. என்ன? டேய் உன் ரூமில் அன்னைக்கு ஒரு பை கொடுத்து வைக்க சொன்னல, என்ன பை? பண பையிடா. பணமா? ஆமாம், அதை போய் எடுத்துகிட்டு வா. எங்கே வச்சேன்? எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே ரூமுக்கு போகிறான். லா ஹோய் பிராலர் கோழி, இன்னும் நீ வாக்க முடிக்கலையா? ஷட்டாப். பாய மூடு, என்ன பேசிகிட்டு இருக்க? சாரி சார். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு நீ வந்துட்டுறான்? இதான் அடுக்க வந்தான், அதுக்கு போய் திட்டுறான். இங்கே பார்த்தேன், நான் மீட்டிங்கில் இருக்கேன், போ. ரொம்ப தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அந்த லைக் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறான். இந்தம்மா, என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. என் புள்ள மூஞ்சி சரியில்லையே, என்ன ஆச்சு? அண்ணன் போக போகிறானா? கையிடுமா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த 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 போண்டா கோழி என்ன திட்டான். என்ன போண்டா கோழியா? யாராவது? இல்லை பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழியா? இல்லைம்மா, கல்யாணத்துக்கு சிக்கன் எல்லாம் சமைக்கிறோம்ல, அதான் என்னக்கா அப்படின்னு பேசிட்டு இருந்தம்மா. ஏதோ இருக்குது, கண்டுபிடிக்கிறேன். ஒன்றும் இல்லையா, நான் போய் அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிடுறான். ஸோ இப்படி கொஞ்ச நேரம் கழித்து பார்க்க ஜங்குக்கோட மொபைலுக்கு தான் கால் வந்துகிட்டே இருக்குது. சார்
1 மினிட். யார்? ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கலையா? ஹலோ சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படிங்க அகெயின் கால் வருது. ஓ ஜாங்கு, யூ கேரி, நீங்கள் போய் முடிச்சுட்டு வாங்க. சாரி சார், கொஞ்சம் நேரம் சிக்னல் இல்லை, அதான் நினைக்கிறேன். ஓகே, ஆல் ரைட். அப்படின்ட்டு இப்போ அந்த மொபைல் எடுத்துகிட்டு வெளியே வரான். யார் இது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் டவர் இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான். ஸோ அப்படி தேடிட்டு ஹலோ யார்? ஹலோ, நான்சென்ஸ், யாருன்னே தெரில, காடி ஏற்றிக்கிட்டு அப்படின்ட்டு இப்போ இப்படி போகிறான். எங்கே என் லேப்டாப்பு? கோடு எங்கே அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே பெட்ரூமில் லேப்டாப்பை காணோம். ஓ, எனக்கு தெரிஞ்சது அம்மா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ வேகமாக கீழே வரான். மா மா, டீ எது கத்துறனா? எங்கே லேப்டாப்பு? ஜங்கு வாய மூடு. மா லேப்டாப் எங்கம்மா? ஜங்கு எல்லாரும் பார்க்குறாங்க, சைலண்டாரு. மா லேப்டாப் எங்கன்னு கேட்டேன். டீ நான் எடுக்கலை. கடுப்பேத்தாதீங்கம்மா, எனக்கு முக்கியமான கிளைண்ட் இருக்குன்னு கூட சொல்லிட்டு தான் வந்தேன். எங்கே லேப்டாப்பு கொடுங்க. நான் எடுக்கலை ஜங்கு, வாய மூடு, எல்லோரும் ஒன்று தான் பார்த்துட்ருக்காங்க. ஏய் ஜங்கு, அதான் சொல்கிறாள்ல, வாய மூடு. பா, இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க. மா கொடுத்துருங்க. டே நான் சொல்கிறேன்ல எடுக்கலன்னு. காண்ட் ஏற்றாதீங்கம்மா. என்ன நீங்கள் எடுக்காமல் இந்த வீட்டில் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், எனக்கு கோவமாக வருது. டே நான் தான் சொல்கிறேன்ல, நான் எடுக்கலை ஜங்குக். மா ஜங்குக், நான் தான் எடுத்தேன். என்ன அது? நீ பாட்டுக்கு உன் அண்ணா கூட இருக்காமல் ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருந்தியா, அதான் எடுத்து ஒழிச்சு வச்சேன். அது நான் வச்சுருக்கேன். அப்புறமேல் ஹூ ஆர் யூ? நீ யார் ஃபஸ்ட்டு? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இங்கே பாரு, ஓ லிமிட் என்னவோ அதில் நீ இருக்கணும். கொஞ்சமாவது பேசிக் மேனஸ் தெரிஞ்சுக்கணும். படிச்சிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ தான் படிக்கவே இல்லையே, அப்படி இப்படி உங்களுக்குலாம் தெரியும். இதுக்கப்புறமா என் பர்சனல்குள்ளே தலையிட்ட அவ்வளோதான். எங்கே லேப்டாப்பு? சாரி, லேப்டாப் எங்கே? கிச்சனில் இருக்கு. ஓகேடா ஃப்ளவர்ஸ், நெக்ஸ்ட் பாட்டு கண்டிப்பாக சோன் போடுறேன். இந்த பாட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கோ. அண்டு தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். யா ஓகே, பாய் ஃப்ளவர்ஸ். சாராமிதா.